Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. யூபிஎஸ்சி மெயின்ஸ் 2026காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சு யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஐ ஓப்பனருன்ற சீரீஸை கண்டினியூ பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் வந்து இந்த பர்டிகுலர் செஷன்ஸில் வந்துட்டு எத்திக்ஸை பற்றின ஒரு தீம் பேஸ்டு கொஷினுடைய எவல்யூஷன்ஸ் எப்படி இருக்குதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு சிலபஸ் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ சிலபஸ் பேசிஸில் நமக்கு கொஷின்ஸை டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணி நம்ம பிஒய்க்யூஸை பார்க்குறது ஒரு டைப்பு. பட் அந்த என்டையர் சிலபஸ், அதாவது இது வந்து செக்ஷன் ஏ மட்டும், கேஸ் ஸ்டடிஸ் இல்லாமல் தியரட்டிக்கல் செக்ஷன்ஸ் ஏவை மட்டும் ஒரு 6 ப்ராடர் தீம்ஸாக பிரித்து அந்த 6 தீம்ஸ்குள்ளாரையும் ரெஃபரன்ஸாக என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை நம்ம வந்து பார்க்கணும். அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை அடிப்படையாக வச்சு கொஷின்ஸோட எவல்யூஷன்ஸ் எப்படி நமக்கு எத்திக்ஸ் கொஷின்ஸில் வந்து இருக்குது அப்படின்றத தீம் வைஸ் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு இனிஷியல் ஃபேஸஸ் நமக்கு வந்து 2013 சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண டைம்லேருந்து 2013 to 16, 17 டைம் வரைக்கும் கொஷின்ஸோட நேச்சர்ஸ் எப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து 16, 17லேருந்து 2021 வரைக்கும் அந்த டிரான்சிஷன் எப்படி நடந்திருக்கு. அப்புறம் ரீசெண்டாக 2021 to 2025, அதுலேயும் எஸ்பெஷலி 23, 24 and 25 இந்த 3 வருஷத்துலையும் வந்து பார்த்தோம்னா யூ கேன் அப்சர்வ் மேஜர் ஷிஃப்ட் இன் தி நேச்சர் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ டைரக்டாக ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸை செக் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸில் இருந்து அந்த கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு டிரான்சிஷன் ஆகி இன்னைக்கு மல்டிபிள் ஏரியாஸ் அண்ட் மல்டிபிள் ஃபீல்ட்ஸில் எத்திக்ஸோடைய டைமென்ஷன்ஸை அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு கொஷின்ஸ் வந்து இவால்வ் ஆகிருக்கு. ஸோ எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவு ஃபார் யூ ஆர் ரீடிங்குன்றது மேட்டர்ஸ் கிடையாது. ஸோ எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ கண்டென்ட்டு எப்பயுமே சிமிலராக தான் இருக்கும். ஆனால் அந்த கண்டென்ட்டை எப்படி நீங்கள் புரிஞ்சு கொஷினோட நேச்சருக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி எத்திக்கல் ஜார்கன்ஸ் அண்ட் எத்திக்கல் கீவேர்ட்ஸோட உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸோட ஆன்சர்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் மார்க்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு ஆவரேஜ் எத்திக்கல் நாலேஜில் இருந்து எத்திக்கல் அப்ளிகேஷன் சைடில் கொஷின்ஸோட நேச்சர் ஷிஃப்ட் ஆக போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ஆன்சர் ரைட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணணுன்றத ஒரு சாம்பிள் ஒவ்வொரு பர்டிகுலர் தீமில் இருந்தும் ஒவ்வொரு எவல்யூஷனரி ஃபேஸில் இருந்தும் ஒரு 2 கொஷின்ஸை எடுத்துகிட்டு அந்த கொஷின்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட் என்ன, அது எப்படி இப்போ கரண்ட்டாக 23, 24, 25 பீரியடில் இவால்வ் ஆகிருக்குன்றதையும் பார்ப்போம். அதோடு சேர்த்து இப்போது இந்த பர்டிகுலர் தீம்ஸை அடிப்படையாக வச்சு 2026 ஆன மெயின்ஸுக்கு ப்ராடராக நம்ம எந்த வகையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்றதையும் இந்த செஷனில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை டீட்டெயில்டாக ஃபர்தராக வரக்கூடிய கிளாஸஸ்லேயோ அல்லது மற்ற வீடியோஸ்லேயோ வந்துட்டு இதை பிரேக் பண்ணி நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கான ஸ்கோப்பை பார்ப்போம். இந்த பர்டிகுலர் செஷன் இஸ் ஆல் அபவுட் ப்ரொவைடிங் யூ அன் இன்சைட் அபவுட் தி எவல்யூஷன் ஆஃப் கொஷின் நேச்சர் எஸ்பெஷலி டு தி கரண்ட் ட்ரெண்ட்ஸ். அதை நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதை 6 பிஒய்க்யூ தீம்ஸ் கீழே 2013 to 2025 வரைக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸையும் பார்க்கலாம். அதோடு சேர்த்து 2026க்கான மெயின்ஸுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்லையும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தீம் 1 எடுத்துக்கிட்டோம்னா தீம் 1 வந்து சிலபஸில் உள்ள ஃபஸ்ட்டு எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் நம்மளுடைய சிலபஸோடைய ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸ் இருக்கும். அந்த போர்ஷன்ஸ்னுடைய அப்ளிகேஷன் சைட்ஸில் எப்படி கொஷின்ஸாக வந்திருக்குன்றதா இந்த தீமை நம்ம சொல்லலாம். இந்த தீமை வந்து பார்த்தோம்னா எத்திக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் அண்டு மாரல் ரீசனிங்ன்ற ஹெட்டிங் கீழே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இட் இஸ் ஆல் அபவுட் வாட் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தி பேசிக் நேச்சர்ஸ் ஆஃப் எத்திக்ஸு. அந்த எத்திக்கல் வேல்யூஸ் அண்ட் எத்திக்கல் கான்செப்ட்ஸை நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்க, அதை பயன்படுத்துகிற இடத்துல வாட் ஆர் ஆல் தி மாரல் ரீசனிங் ஆன் தி பேசிஸ் ஆஃப் விச் யூ ஆர் டேக்கிங் அ டெசிஷன்ஸ் அப்படின்னு அந்த எத்திக்கல்ஸோடைய ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸை செக் பண்ணக்கூடிய பேசிக் நேச்சர்ஸ் ஆஃப் கொஷின்ஸை இந்த ப்ராடர் தீமுக்குள்ளார நம்ம அடக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது அதில் என்னென்ன பர்டிகுலரான ஸ்பெசிஃபிக் ஃபோக்கஸ் ஏரியாஸில் கொஷின்ஸோடைய டைனமிக்ஸ் வந்து மேஜராக கேட்டிருக்காங்கன்றத இந்த பாக்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ சிலபஸை உடச்சி சிலபஸோடைய லைனுக்கு கீழே டேரெக்டாக கொஷின்ஸ் வர்றதுன்றது ஒரு பக்கம், இன்டர் கனெக்டிங் தி சிமிலர் ஏரியாஸை கனெக்ட் பண்ணி கொஷின்ஸ் வருதுன்றது ஒரு பக்கம். அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டோம்னா ப்ராடராக என்னென்ன சப்தீம்ஸ்குள்ளார நம்ம இந்த பர்டிகுலர் டாபிக்குள்ளார ப்ரிப்பேர் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நேச்சர் அண்ட் சோர்சஸ் ஆஃப் எத்திக்ஸ். ஓகேவா? ஸோ சோர்ஸ் எத்திக்ஸனுடைய
பேசிக் நேச்சர் என்ன, வாட் இஸ் தி கான்செப்ட் பிஹைண்ட் எத்திக்ஸ், அதே மாதிரி எத்திக்கல் வேல்யூஸை நம்ம டே டு டே லைஃப்பில் பர்சனல் as well as ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து அடாப்ட் பண்ணணும்னா அதுக்கான சோர்ஸஸாக எங்கெங்கிறதுலாம் எடுக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். நம்மளோட ஃபேமிலிஸ், கல்ச்சர், தென் வந்து ரிலீஜியன், லாஸ், இந்த மாதிரி மல்டிபிள் வேஸில் யூ கேன் டேக் தி சோர்ஸ் ஆஃப் மேக்கிங் அ டெசிஷன் பேஸ்ட் அப்பான் தி எத்திக்கல் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஓகேவா? தென் அடுத்தது மொராலிட்டி அண்ட் வேல்யூஸ், எஸ்பெஷலி வேல்யூஸ் இன் ஜென்ரல் என்ன, ஓகேவா? ஸோ வேல்யூஸ், ஏன்னா வேல்யூஸ் ஆர் தி கைடிங் பிரின்சிபல்ஸ் ஃபார் லீடிங் அ லைஃப். ஓகேவா? ஸோ எந்த வேல்யூஸை நம்ம ஃபாலோ பண்ணி எதை லைட்டாக எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு டெசிஷன் மேக் பண்ணணுன்றதுனால அதை தான் நம்ம வந்து ஜெனரலாக வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். பட் அந்த வேல்யூஸுன்றது எத்திக்கலாக இருக்குமா, மொராலிட்டியாக இருக்குமா, வேல்யூஸுக்கும் எத்திக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ஸு, மொராலிட்டிக்கும் எத்திக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ஸு, இது எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு லைஃப்பில் இருக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங்க்கும் அது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மைக்ரோ டிஃப்ரென்சஸையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது வேல்யூஸ்ன்றது ஒரு ஜெனரல் கைட்லைன்ஸாக இருந்தாலும் வாட் வேல்யூஸ் ஹேஸ் டு பி அடாப்டட் டு மேக் அ ரைட் டெசிஷன் இன் அ ரைட் சிச்சுவேஷன் அப்படின்னு அந்த சிச்சுவேஷன் சென்ட்ரிக்காக அனலைஸ் பண்ணி அதில் எந்த டெசிஷன் எடுக்கணுன்ற இன்னும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு டெசிஷன் மேக்கிங்காக ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் நம்ம எத்திக்ஸ் ஆர் மொராலிட்டி நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி இருக்க போகும்போது ஒரு வேல்யூஸை ப்ராப்பராக அடாப்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பர்சன், அதே சமயத்தில் எத்திக்கல் பிரின்சிபல்ஸை தன்னுடைய கேரக்டருக்குள்ளார அகாமடேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸு எல்லா டைம்லையுமே கான்ஷியன்ஸ் ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங்கை எடுக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸாக இருப்பாங்க. அப்போ கான்ஷியன்ஸுன்றது நம்மளுடைய மனசாட்சி. கான்ஷியன்ஸுன்றது எந்த இடத்துல எந்த சூழ்நிலைகளில் எதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுன்றது ஒரு முக்கியமான குவாலிட்டியாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் டைலமாஸ் வருதோ, எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ஆம்பிகுவிட்டிஸ் வருதோ, அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஆன் வாட் பேசிஸ் வி ஆர் டேக்கிங் அ டெசிஷன், அதுக்கு மொராலிட்டி அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்றதும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த பேசிஸில் overall understanding about the life, okay, so what do you understand by good life, what is the meaning of happiness, and how far following the values on the basis of moral and ethics is make sure we are leading a good life and attaining the happiness. இந்த மாதிரியான purpose of life, அதுக்கு ethical foundations எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்படின்றதெல்லாம் தான் இதில் செக் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். அதே மாதிரி வாட் இஸ் குட் அண்ட் வாட் இஸ் ரைட், தென் எந்த ஒரு விஷயத்தை அக்காம்ப்ளிஷ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த விஷயத்தோட அப்ஜெக்டிவ் அல்லது கோல் ஓரியன்டாக நம்ம நகர்றது எத்திக்கலாம், அல்லது அந்த அக்காம்ப்ளிஷ் அடையிறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய ப்ராசஸ் அல்லது மீன்ஸ் முக்கியமா அப்படின்ற மாதிரி மீன்ஸ் வெர்சஸ் எண்ட்ஸுன்ற மாதிரியான விஷயங்களும் நம்ம டிபேட்டபுளாகவும் இருக்கும். இதுதான் முக்கியம்னு சொல்லக்கூடிய எத்திக்கல் பிரின்சிபல்ஸும் இருக்கும், எண்டு தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய பிரின்சிபல்ஸும் இருக்கும், அல்லது ரெண்டுமே முக்கியம்னு சொல்லக்கூடிய பிரின்சிபல்ஸும் இருக்கும். அது மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பேசிஸில் தான் இஃப் வி take any decision based upon the right values and the right principles and the right guidelines ஓட இருக்க போகும்போது that decision would be considered as ethical decision making. அந்த ethical decision makingன்றது as a part of every human actionsலையுமே இருக்க போகும்போது அது ethics in human actionsன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் வேல்யூஸ், எத்திக்ஸ், மாரல்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் what principles to take to what principles has to be accommodated to take a ethical decision and how far that ethical decision is helpful in leading a good life and what is the meaning of that good life based upon the ethical perspective. அப்போ இது எல்லாமே எப்படி ஒவ்வொரு ஹெபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸையும் டிசைட் பண்ணக்கூடிய மாரல் பிரின்சிபல்ஸாக இருக்குன்ற மாதிரி அந்த பேசிக் ஃபவுண்டேஷன்ஸை செக் பண்ணக்கூடிய ஏரியாஸாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம இந்த தீமில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வகையில் 3 விதமாக பிரிச்சுக்கலாம். 23 to 2016 வந்து ஃபவுண்டேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் இதில் கொஷின்ஸை வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபோக்கஸஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் வேல்யூஸு, எத்திக்ஸு அண்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ் இன் பர்சனல் ஆஸ் வெல் அஸ் ப்ரொஃபஷனல் லைஃப். ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட்ஸு இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம புரிஞ்சுருக்கோமா, அது எந்த வகையில் நமக்கு பர்சனல் ஆஸ் வெல் அஸ் ப்ரொஃபஷனல் லைஃபே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தட் அண்ட் ஹவு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல், இப்படின்ற அளவோடு தான் கொஷின்ஸோட நேச்சர்ஸ் இருந்தது. ஓகேவா? ஸோ அதை வந்து இப்போ ஒரு 2 ரெஃபரன்ஸ் கொஷின்ஸை எடுத்து பார்ப்போம் அந்த பர்டிகுலர் ஃபேஸில். ஸோ சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட இந்த வருஷத்தில் பாருங்கள், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ்,
ஸோ இங்கே சொல்லியிருக்க பாருங்க, எத்திக்ஸ்னா என்ன, வேல்யூஸ்னா என்ன, அதோட மீனிங்கை in what way is it important to be ethical along with being professionally competent. So just values and ethics கான மீனிங் என்ன, personal as well as professionally competent இருக்கணும்னா how far these two will be helpful and that on the basis of which that professional competency can be considered as ethically based அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ்னுடைய மீனிங்கும் அது ப்ரொஃபஷனல் எஃபிஷியன்சியோட கம்பேர் பண்ணி அங்கே அது எப்படி அடாப்ட் ஆகுன்ற மாதிரி கேள்வியாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதே 2014 கேட்ட இந்த கேள்வி பாருங்க, வாட் டஸ் எத்திக்ஸ் சீக்ஸ் டு ப்ரொமோட் இன் ஹியூமன் லைஃப், why is it all the more important in public administration. ஸோ இங்கேயும் பாருங்க, ஓவராலா ஹியூமன் லைஃபுக்கு எத்திக்ஸ் எதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, எத்திக்ஸ் வாட் டஸ் எத்திக்ஸ் சீக்ஸ் டு ப்ரொமோட் ஹியூமன் லைஃப். அப்போது ஹியூமன் லைஃப் ஒரு குட்வில்லோடு இருக்கணும், ஒரு ஹாப்பினஸை நோக்கி இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருக்கணும்னா அதுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல் வந்து எத்திக்ஸ் இருக்கும். ஏன் அதை தாண்டி why is it all more important in public administration, ப்ரொஃபஷனலி கம்பீட்டட்னு ஜெனரலாக கேட்டிருக்காங்க, இங்கே ஸ்பெசிஃபிக்காக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் அது ஏன் ரொம்ப முக்கியம். ஸோ இண்டிவிஜுவல் லெவல்லையும் சரி, இண்டிவிஜுவலுடைய ப்ரொஃபஷனல் கம்பீட்டன்சி லெவல்லையும் சரி, அல்லது ஒரு ஓவரால் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு எத்திக்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வேர் தி டெசிஷன் மேக்கிங் இன்வால்வ்ஸ் தி லைஃப்ஸ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ் ஆஃப் லார்ஜர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் கம்மிங் இன் டு பிளே. அப்போ ஹவு ஃபார் தீஸ் எத்திக்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் டேக்கிங் அ குட் டெசிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கான்செப்ட்ஸை பற்றி தான் கொஷின்ஸ் இருந்திருக்கு. அதே அங்கே இருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி ஃபேஸ் 2 நம்ம, அதாவது 2017 to 2020 இந்த பேசிக் கான்செப்ட்ஸு எந்த ஃபீல்டில், அதாவது சொசைட்டி, இங்கே இண்டிவிஜுவல் லெவலில் அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இண்டிவிஜுவல் லெவலில் மட்டும் இருந்த லெவல் வந்து சொசைட்டி லெவலில், நேஷன் லெவலில், கவர்னன்ஸ் லெவலில் அப்படின்னு அந்த எத்திக்கல் பிரின்சிபல்ஸை அப்ளை பண்ணக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் டிரான்சிஷன் நகர்ந்திருக்கு. ஓகேவா? ஃபோக்கஸஸ் ஆன் எக்ஸ்ப்ளோரிங் எத்திக்கல் வேல்யூஸ், கான்செப்ட் ஆஃப் குட் லைஃப் அண்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ் இன் சொசைட்டி ஆஸ் வெல் அஸ் கவர்னன்ஸ். ஓகேவா? ஏன்னா சொசைட்டி இன்கார்பரேட்ஸ் ஆல் தி வேரியஸ் டிவிஷன்ஸு, அந்த டிவிஷன்ஸுக்குள்ளார இருக்கக்கூடிய வேல்யூ சிஸ்டம்ஸ் டிஃபர் ஆகும். அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் டிஃபர் ஆக போகும்போது how far ethical principles is needed for maintaining the social harmony and making the society to bind together so that governance will be efficient, governance will be ethical அப்படின்ற ஆம்பிட்டுக்குள்ளார கொஞ்சம் லார்ஜரா அந்த கொஷின்ஸோட ஸ்கேல் வந்து இவால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. The crisis of ethical values in modern times is traced to a narrow perception of good life. Discussன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் பை குட் லைஃப், அந்த குட் லைஃப்ன்றது எந்தெந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் அகாமடேட் பண்ணால் தட் ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் அ குட் லைஃப். அந்த பர்செப்ஷன்ஸ் ரொம்ப நேரோவராக, ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக, ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக்காக, ரொம்ப வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருக்க போகும்போது தட் குட் நாட் பி கன்சிடர்ட் அஸ் அ குட் லைஃப். அந்த இடத்துல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டைம்ஸில் எத்திக்கல் பேசிஸில் லீட் பண்ணாத லைஃபு கிரைசிஸை நோக்கி நகரும். கிரைசிஸ் ஆஃப் எத்திக்கல் வேல்யூஸ் இன் மாடர்ன் டைம்ஸ் ஏன் இட் இஸ் ட்ரேஸ்டு டு அ நேரோ பர்செப்ஷன் ஆஃப் குட் லைஃப். ஸோ அப்போ லார்ஜரான பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் குட் லைஃபுக்கும் எத்திக்கல் வேல்யூஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, அந்த எத்திக்கல் வேல்யூஸ் கிரைசிஸ் ஆக போகும்போது அதன் மூலியமாக அட்டைன் பண்ணக்கூடிய எந்த விதமான அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் தட் குட் நாட் பி கன்சிடர்ட் அஸ் அ குட் லைஃப். அந்த கிட்டத்தட்ட வாட் டஸ் எத்திக்ஸ் சீக்ஸ் டு ப்ரொமோட் இன் ஹியூமன் லைஃப்னுடைய அப்ளிகேஷன் சென்ட்ரிக்காக இந்த கொஷின்ஸ் டெவலப் ஆகிருக்கு. இப்போது அதனுடைய ப்ராடர் ஆஸ்பெக்டில் இந்த கொஷின் பாருங்கள். டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ். இங்கே பாருங்கள், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களா, அதனுடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்மா. டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் இன் என்ஹான்சிங் தி ஃபாலோயிங் 3 மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் காம்ப்ரஹென்சிவ் நேஷனல் பவர்: ஹியூமன் கேபிட்டல், soft power, that is culture and policies, and social harmony. ஓகேவா? ஸோ எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் வெறும் இண்டிவிஜுவல் லெவலில் மட்டும் இல்லாமல்
ஒரு நேஷனுடைய காம்ப்ரஹென்சிவ் நேஷனல் பவர், ஒரு நேஷனுடைய சாஃப்ட் கேபிட்டல், ஹியூமன் டெவலப்மெண்ட், சொசைட்டல் ஹார்மனி, சொசைட்டல் ஜஸ்டிஸ், இந்த மாதிரியான இடத்துல இதனோட ப்ராடர் அப்ளிகேஷன்ஸை நம்ம அகாமடேட் பண்ணி பார்த்தோம்னா அங்க எப்படி காம்ப்ரஹென்சிவ் நேஷனல் பவர், அதாவது ஹியூமன் கேபிட்டல், சாஃப்ட் பவர் as well as சோஷியல் ஹார்மனிக்கு எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆர் மேஜர் காம்போனன்ட்ஸ் இன் என்ஹான்சிங் தம். ஸோ அப்படின்ற மாதிரியான ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணி அந்த அப்ளை பண்ணுறதன் மூலியமா ப்ராடரான அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் இன் சொசைட்டல், நேஷனல் as well as டு சம் எக்ஸ்டென்ட் குளோபல் லெவல் வரைக்கும் கொஷின்ஸ் வந்து இவால்வ் ஆகிருக்கு. இதே இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் 2021 ஆர் 22 to 25 எடுத்து பார்த்தீங்கன்னா இதே விஷயங்கள் தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸில் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா எத்திக்ஸ் இன் ஹியூமன் ஆக்ஷன்ஸ், எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங் அண்ட் அட்ரஸிங் கண்டெம்பரரி சேலஞ்சஸ் இன் பப்ளிக் லைஃப், 3 விதமான காம்போனன்ட்ஸும். ஓகேவா? ஏன்னா பப்ளிக் லைஃப்பில் டெசிஷன் மேக்கிங்ன்றது ஒரு காம்போனண்ட்டாக இருக்குதுன்னா அந்த டெசிஷன் மேக்கிங் இஸ் டேக்கன் பை தி டெசிஷன் மேக்கர். அப்போ டெசிஷன் மேக்கர் அவருடைய லைஃப்பில் எத்திக்கல் வேல்யூஸை, எத்திக்கல் பிரின்சிபல்ஸை எப்படி ஃபாலோ பண்ணார்னா ஹிஸ் டெசிஷன் வுட் ஹாவ் அன் மல்டிபிள் எஃபெக்ட் ஆன் தி சொசைட்டி. அப்படி இருக்கக்கூடிய அந்த இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஓவராலாக பப்ளிக் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான கண்டெம்பரரி சேலஞ்சஸுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ராடர் கான்டெக்ட்ஸில் ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்டை கொடுத்து கண்டெம்பரரியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய 2-3 சேலஞ்சஸை கொடுத்து இது எல்லா இடத்துலையுமே ப்ராடரான வேலை எத்திக்கல் ஃபவுண்டேஷன் கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணி ரெலவெண்ட்டாக எழுதுகிற மாதிரியான எவல்யூஷன் நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 2022 கேட்டது. இட் இஸ் பிலீவ்டு தட் அட்யரன்ஸ் டு எத்திக்ஸ் இன் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் வுட் என்ஷூர் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஆர் சிஸ்டம். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், இட் இஸ் பிலீவ்டு தட் ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் சிஸ்டம் ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஒவ்வொரு ஹியூமன் ஆக்ஷனும் ஹேஸ் டு பி அட்யர்டு டு எத்திக்கல் பிரின்சிபல்ஸ். இது உண்மை. இஃப் சோ அப்படின்னா வாட் டஸ் எத்திக்ஸ் சீக்ஸ் டு ப்ரொமோட் இன் ஹியூமன் லைஃப்? அதே லைன் இங்கே பாருங்க, இங்கே கேட்டிருக்காங்களா, வாட் டஸ் எத்திக்ஸ் சீக்ஸ் டு ப்ரொமோட் ஹியூமன் லைஃப்ன்ற இதே லைனை திரும்ப இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. இஃப் ஸோ வாட் டஸ் எத்திக்ஸ் சீக்ஸ் டு ப்ரொமோட் இன் ஹியூமன் லைஃப் இருக்குது அப்படின்னா ஹவு டு எத்திக்கல் வேல்யூஸ் அசிஸ்ட் தி ரெசல்யூஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஃபேஸ்டு பை ஹிம் இன் ஹிஸ் டே டு டே ஃபங்க்ஷனிங். அகெயின், ஹவு டு எத்திக்ஸ், ரோல் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ், வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ், crisis of ethical values. அதே தான் இங்கே கொஞ்சம் ப்ராடரா, how do ethical values assist in the resolution of conflicts faced by him in his day-to-day administration. ஓகேவா? ஸோ adherence to ethics அப்படின்றது ஹியூமன் ஆக்ஷன்ஸில் இருக்க போகும்போது அது ஆர்கனைசேஷன் அல்லது சிஸ்டத்தோடைய ஹார்மோனிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னா அதன் மூலியமாக ஹியூமன் லைஃபை எப்படி எத்திக்ஸ் ப்ரமோட் பண்ணோம். அப்படி எத்திக்ஸ் ப்ரமோட் பண்ணுறதா இருக்கக்கூடிய பட்சத்தில் டே டு டே நடக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனிங் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வரக்கூடிய இடத்துல ஹவு ஃபார் திஸ் எத்திக்கல் வேல்யூஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான அளந்து ரிலேட்டடான விஷயங்களை சேர்த்து ஒரே கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஏற்கனவே கேட்டது தான். அப்போ த கொஷின் nowadays is incorporating 2 or more fields which has been already asked. ஓகேவா? இப்போ இந்த கொஷின் பாருங்க, 2024 கேட்ட கொஷின். Ethics encompasses several key dimensions that are crucial in guiding individuals and organizations towards morally responsible behavior. Again பாருங்க, இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்காவும் கேட்டிருக்காங்க, இங்கே ஆர்கனைசேஷன் சென்ட்ரிக்காவும் கேட்டிருக்காங்க. அதே தான் எத்திக்ஸ்ன்றது செவரல் கீ டைமென்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸும் மாரலி ரெஸ்பான்சிபிள் பிஹேவியருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு பிளாட்ஃபார்மை செட் பண்ணுவாங்க. இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் படி எத்திக்ஸ் எப்படி முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் எத்திக்ஸ்ன்றது நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் ஒரு இண்டிவிஜுவலோடைய டெசிஷன் மேக்கிங்க்கும் ஆர்கனைசேஷன்ஸோடைய ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்க்கும் ஹெல்ப் பண்ணோம். எக்ஸ்பிளைன் தி கீ டைமென்ஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் ஹியூமன் ஆக்ஷன்ஸ். டிஸ்கஸ் ஹவு தீஸ் டைமென்ஷன்ஸ் ஷேப் எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங் இன் தி ப்ரொஃபஷனல் கான்டெக்ஸ்ட். அகெயின், இந்த டைமென்ஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்னு நம்ம எதெல்லாம் சொல்கிறோம், அந்த டைமென்ஷன்ஸ் தான் இண்டிவிஜுவல் as well as ஆர்கனைசேஷனுடைய மாரல் பிஹேவியரை டிசைட் பண்ணதுன்னா அது எப்படின்றத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க இன் தி ப்ரொஃபஷனல் கான்டெக்ஸ்ட்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் தீமில்
இந்த கோர் ஐடியாஸ்னுடைய கீ பாயிண்ட்ஸ் நம்ம ரெலவெண்ட்டாக எடுத்து வச்சுட்டு கொஷினோட நேச்சருக்கு தகுந்த மாதிரி 2 அல்லது 3 ஃபீல்ட்ஸ்லையோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவை கேட்கறது இல்லாமல் கொஞ்சம் ப்ராடராக கேட்குறாங்க இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில். அப்போ ப்ராடராக கேட்க போகும்போது அந்த ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் தி பர்டிகுலர் கொஷின்ஸையும் நம்ம அட்ரஸ் பண்ண போகும்போது வி கேன் கிவ் அ கிளியர் ஆன்சர். அப்போ கண்டென்ட்டு இங்கே மாறலை. அதுதான் நான் இந்த செஷனுடைய மெயின் அப்ஜெக்டிவ். இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டு ஒன்று தான், இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டு ஒன்று தான், இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டு ஒன்று தான். ஆனால் இங்கே என்ன ஆக ஆரம்பிக்குது, கண்டென்ட்டு ஒரே கொஷின்குள்ளார கம்பைன் ஆக ஆரம்பிக்குது. அப்ளிகேஷன் சென்ட்ரிக்காக இருக்குது, ரெலவெண்ட் எக்ஸாம்பிள்ஸோட எழுத வேண்டியதாக இருக்குது, ப்ரொஃபஷனல் கான்டெக்ஸ்டோடையும் இண்டிவிஜுவல் கான்டெக்ஸ்டோடையும் கம்பைன் பண்ணி எழுதுறதா இருக்குது. கொஞ்சம் ப்ராடர் டைமென்ஷன்ஸ், ப்ராடர் வேல்யூஸ் இன் டெசிஷன் மேக்கிங் ஆஃப் ஹியூமன்ஸை அகாமடேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த எவல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ கேன் அட்ரஸ் தி கரண்ட் ட்ரெண்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் தீம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி அடுத்தது தீம் 2 பார்ப்போம். இப்போ தீம் 1 எக்ஸ்டென்ஷனாக தான் இது. ஓகேவா? ஸோ அங்கே வந்து வேல்யூஸ்ன்னு சொல்லியிருக்கோம். எந்தெந்த வேல்யூஸ் எல்லாம் எத்திக்கல் வேல்யூஸாக இருக்கோ அந்த எத்திக்கல் வேல்யூஸ் எதெல்லாம் யூனிவர்சலி அக்செப்டபுளாக இருக்கோ அது எல்லாத்தையுமே ஹியூமன் வேல்யூஸ் நம்ம காமன் ஹெட்டிங்கில் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அந்த ஹியூமன் வேல்யூஸ் விச் டிசைட்ஸ் தி ஆட்டிடியூட் ஆஃப் அ பர்சன் அண்ட் ஆட்டிடியூட் டிசைட்ஸ் தி பிஹேவியரல் அண்ட் கேரக்டர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன்ஸ். அப்போ அந்த வேல்யூஸ் எதெல்லாம் முக்கியம், எதெல்லாம் வேணுன்றது ஒரு இடத்துல பார்த்து போகும்போது அதில் எதெல்லாம் முக்கியமான வேல்யூஸு, அது எப்படி ஒருத்தரோட ஆட்டிடியூடை டிசைட் பண்ணோம், அது ஒருத்தருடைய பிஹேவியர் ஆஸ் வெல் அஸ் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றது தான் 2வது முக்கியமான தீமாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஹியூமன் வேல்யூஸ், இந்த இடத்துல ஹியூமன் வேல்யூஸ்ன்றது சிவில் சர்வீசஸ் வேல்யூஸ் தனியாக நம்ம பார்க்கலாம். இந்த ஹியூமன் வேல்யூஸ் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேவா? ஸோ ட்ரஸ்ட்டு, ரெஸ்பெக்ட், டாலரன்ஸு, then வந்து empathy, compassion, these are all universally accepted human values. ஓகேவா? ஸோ ட்ரூத், இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி இந்த வேல்யூஸை சென்ட்ரிக்காக சோர்சஸ் ஆஃப் வேல்யூஸ் தான் டிசைட்ஸ் தி ஆட்டிடியூட் ஆஃப் அ பர்சன். ஒரு ஆட்டிடியூடுன்றது என்னது, நம்ம அஃபெக்டிவ், பிஹேவியரல் ஆஸ் வெல் அஸ் காக்னிட்டிவ் காம்பனண்ட் 3 சேர்ந்தது தான் ஆட்டிடியூட் ஆஃப் அ பர்சன். ஆட்டிடியூட் டிசைட்ஸ் இன் வாட் வே அ பர்சன் பர்சீவ்ஸ் எ திங், analyzes a thing and makes a decision out of that particular thing. Attitude decides the behavior of a person. Behavior decides the habit of a person. Habit becomes the character. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்படி இருக்கிற இன்னொரு முக்கியமான காம்பனண்ட் தான் என்னது, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது என்னது, இட் இஸ் அ ரைட் பேலன்ஸ் பிட்வீன் இமோஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் காக்னிட்டிவ் எலிமெண்டான இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஸோ செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன், எம்பத்தி, மோட்டிவேஷன், சோஷியல் அவேர்னஸ் அண்ட் சோஷியல் ரெகுலேஷன்ஸ், இந்த மாதிரியான சப்காம்பனன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேல்யூஸாக இருக்கக்கூடிய எம்பத்தி, கம்பேஷன், டாலரன்ஸு, ட்ரஸ்ட்டு, இது எல்லாமே பேசிக் ஃபேக்டர்ஸ் விச் டிசைட்ஸ் தி ஹியூமன் பிஹேவியர், விச் டிசைட்ஸ் தி டெசிஷன் மேக்கிங் ஆஃப் அ ஹியூமன். ஓகேவா? அப்படி அதில் அந்த ஆட்டிடியூட் ஃபார்மேஷன்லையும் எந்த வேல்யூஸை ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாருன்ற விதத்துலையுமே சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பர்சுவேஷன் வுட் பி தேர். சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னது, அந்த சொசைட்டி, எந்த சொசைட்டியோடு அவர் அகாமடேட் ஆகிருக்காரோ அந்த சொசைட்டி ஃபாலோ பண்ணக்கூடிய வேல்யூ சிஸ்டம்ஸ் தான் அவரை பொறுத்த வரைக்கும் எத்திக்கலாக இருக்கும். அப்போ அது ரைட்ஃபுல்லாகவும் இருக்கலாம், ராங்ஃபுல்லாகவும் இருக்கலாம். அப்படி எக்ஸ்டர்னலாக சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒருத்தருடைய ஆட்டிடியூட் ஃபார்மேஷன்ஸ் அண்ட் பிஹேவியரல் டெசிஷன் மேக்கிங்லையும் இருக்கலாம், அல்லது ஒரு இண்டிவிஜுவல் தன்னுடைய சுய முயற்சினால ஒரு சொசைட்டியவே மாற்றலாம். பர்சுவேடுன்றது ஃபார்வர்ட் லுக்கிங், மூவிங் பாசிட்டிவ், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களாகவும் இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்தது தான் இது எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணி ஒருத்தரோட பிஹேவியர் இஸ் மேக்கிங் ஆன் தி பிஹேவியரல் எத்திக்ஸ்ன்ற கான்செப்ட்ஸில் நம்ம வந்து பார்ப்போம். அப்போ இது எல்லாமே right from the birth to becoming the adult and till entering into the professional as well as social life வரைக்கும் இருக்கிறதுனால these are all the setting the platforms for making the person's character. These are all considered to be the guiding principles or the ways through which a person has to perceive a thing, analyze a thing and make a decision out of it and find a solution if any problems arising out of it. So that இது எல்லாமே inculcating areasல இருக்கிறதுனால தான் the education, that too value-based education, plays a major role in imparting all the human ethical values in the
சிஸ்டம்ஸ்ன்றதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த ஏரியாஸை செக் பண்ணக்கூடிய வகையில் ஆஸ் யூஷுவல் நமக்கு 3 வகையான எவல்யூஷன் படி கொஷின்ஸோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எங்கேயும் என்னது ஃபோக்கஸ் ஆன் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸ் அண்ட் ஹியூமன் வேல்யூஸ், ஆட்டிடியூட் ஃபார்மேஷன், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தேர் ரோல் இன் எத்திக்கல் லிவிங். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, 2013 வாட் இஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஜஸ்ட் டேரக்டாக கேட்டிருக்காங்க. அண்ட் ஹவு இட் கேன் பி டெவலப்ட் இன் பீப்புள், how does it help an individuals in taking ethical decisions. ஜஸ்ட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அது எப்படி டெவலப் பண்ணலாம், அது எப்படி இண்டிவிஜுவல் இன் எத்திக்கல் டெசிஷன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஓப்பனடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் ஆட்டிடியூட் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் எலாபரேட்டிவாக இருந்தாலும் திஸ் சிங்கிள் கொஸ்டின் gives the broader idea about what are all the basic things you have to study on the concept of attitude. Our attitudes towards life, work and other people and society are generally shaped unconsciously by the family and social surroundings in which we grow up. ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃபாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், அதர் பீப்புளாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம என்ன மாதிரி பார்க்கணுன்றது நம்மளுடைய வளர்ப்புல, நம்ம வளரக்கூடிய விதத்துல எந்த வேல்யூஸ் நம்மளுக்குள்ளார இம்பார்ட் பண்ணப்படுதோ அதுதானே டிசைட்ஸ் அவர் ஆட்டிடியூட். அப்போ அது கான்ஷியஸா இல்லைனாலும் அன்கான்ஷியஸ்லி இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி சரௌண்டிங்ஸ் ஆர் தி ஃபேமிலி அண்ட் சோஷியல் சரௌண்டிங்ஸ் ஆன் விச் வி க்ரோ. அப்படி அன்கான்ஷியஸா நமக்குள்ளார சில தப்பான ஆட்டிடியூட்ஸ் விதைக்கப்படும். Some of these unconsciously acquired attitudes and values are often undesirable in the citizens of a modern democratic and egalitarian society. Egalitarian என்னது? எல்லாருமே ஈக்குவலா, everyone without any discriminations, ஈக்குவாலிட்டியை 100% இருக்கக்கூடிய சொசைட்டி தான் நம்ம egalitarian societyன்னு சொல்லுவோம். Discuss such undesirable values prevalent in today's educated Indians. அப்போ இந்த இடத்துல எஜுகேஷனுடைய பர்பஸே என்னது? ப்ராப்பரான வேல்யூஸ் இன்ஸ்டில் பண்ணி ரைட்டான கேரக்டரை பில்ட் பண்ணணும். அப்போ எஜுகேட்டட் இந்தியன்ஸுன்ற எஜுகேட்டடுன்னு சொல்லக்கூடிய இடத்துலையே அவங்களுக்குள்ள அன்டிசரபிள் ஆட்டிடியூட்ஸ் இருக்குதுன்னா வி ஹாவ் டு கொஸ்டின் தி வே ஆஃப் எஜுகேட்டிங் தி பீப்புள். அப்போ அந்த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் ஃபுல்ஃபில் ஆகுதா? வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன்ஸ் அங்கே நடக்கப்படுதா? வேல்யூஸோடைய இன்ஃபியூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி கேரக்டர் பில்டிங் இருக்கப்படுதான்றது கேள்வி ஆகுது. How can such undesirable attitudes be changed and socio-ethical values considered necessary in public services can be cultivated in aspiring as well as serving civil servants? ஓகேவா? இந்த கொஸ்டினோட நேச்சரை புரிஞ்சுக்கலாம். ஸோ பிஃபோர் என்டரிங் இன் டு தி சிவில் சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் யுவர் ஆட்டிடியூட் ஃபார்மேஷன்ஸ் வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி வே you have been brought up and the culture you belong to and the society to which you are taking source of ethical values. அப்போ அந்த மாதிரியான இடத்துல இருந்து வரப்போகும்போது உங்களை மீறி அன்கான்ஷியஸாக உங்களுக்குள்ள அன்டிசைரபிள் ஆட்டிடியூட்ஸ் வில் பி இன்கல்கேட்டட். பட் ஒன்ஸ் ஈவன் தோ யூ ஆர் எஜுகேட்டட் அந்த அன்டிசைரபிள் ஆட்டிடியூட்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா while aspiring for a civil servant or entering into the public service, how that attitude, negatively inculcated attitude has to be changed. அதுக்கான வழியை சொல்லுங்க. அப்படி அது பண்ண போகும்போது how far that person become a good public servant அப்படின்ற மாதிரி அதனுடைய டைமென்ஷன்ஸை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆட்டிடியூட் சென்ட்ரிக்காவும் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சென்ட்ரிக்காவும் டைரக்டாவோ அல்லது மல்டிபிள் வகையில் அப்ளை பண்ணக்கூடிய வகையில் ஃபர்ஸ்ட் லெவலில் கேட்டிருக்காங்க. இதே தான் பாசிட்டிவ் மைண்டட் ஆஃபீஸர்ஸ், நெகட்டிவ் மைண்டட் ஆஃபீஸர்ஸ்னு மல்டிபிள் ஃபார்ம்ஸில் இதே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இதே செகண்ட் ஃபேஸில் பார்த்தோம்னா கொஞ்சம் இதனோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி கேட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கவர்னன்ஸ் சைடில், பப்ளிக் லைஃப் சைடில் இதை அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்கோப் என்னன்றதை கேட்டிருக்காங்க. எக்ஸ்ப்ளோரிங் த அப்ளிகேஷன் ஆஃப் வேல்யூஸ் ஆட்டிடியூட்ஸ் இன் பிஹேவியர், டெசிஷன் மேக்கிங் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். இங்கே பாருங்க, வாட் இஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸோட கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே என்னது, ஹவ் வில் யூ அப்ளை இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராக்டிசஸ் அப்படி டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் சென்ட்ரிக்காக கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இஸ் தி எபிலிட்டி டு மேக் யுவர் இமோஷன்ஸ் ஒர்க் ஃபார் யூ இன்ஸ்டெட் ஆஃப் அகெயின்ஸ்ட் யூ. டு யூ அக்ரி வித் திஸ் வியூ? டிஸ்கஸ். ஓகேவா? ஸோ இமோஷன்ஸ் ஆர் அன்கான்ஷியஸ்லி ட்ரிவன் ஆஸ்பெக்ட்ஸ். நமக்குள்ளார எந்த விதமான இமோஷன்ஸும் நம்ம கான்ஷியஸாக பில்ட் பண்ண முடியாது. அது டியூ டு வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ், வேரியஸ் பர்செப்ஷன்ஸ், வேரியஸ் கண்டிஷன்ஸில் நமக்குள்ளார இமோஷன்ஸ் வரும்.
பட் அந்த இமோஷன்ஸை கான்ஷியஸாக ரெகுலேட் பண்ணி ரைட்டான வேல சேனலைஸ் பண்ணி அந்த இமோஷன்ஸில் எதை ரைட்ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அதை காமோட டீல் பண்ணி சுச்சுவேஷன் சென்ட்ரிக்காக அதை எப்படி அப்ளை பண்ணுன்றத இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அப்போது அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை நம்மளுடைய பயன்பாட்டுக்காக நீங்கள் எப்படி சேனலைஸ் பண்ணுவீங்க, ஒர்க் ஃபார் யூ இன்ஸ்டெட் ஆஃப் அகெயின்ஸ்ட் யூ அப்படின்னு ஒரு ப்ராடர் ஆஸ்பெக்ட்ஸில் இமோஷனல் இன்டெலிஜென்ஸை இங்கே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஜெனரலாக கேட்கல. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் ஜெனரல் எங்கே வேணாலும் எப்படி உங்களுக்கு நீங்கள் சாதகமாக பயன்படுத்திப்பீங்க, ஹவு இமோஷன்ஸ் வில் பி சேனலைஸ்டு அண்ட் ஹவு ஃபார் தட் அவுட்கம் வில் பி யூட்டிலைஸ்டு ஃபார் யூ. அது நம்ம பர்சனலாகவும் சொல்லலாம், ப்ரொஃபஷனலாகவும் சொல்லலாம், சொசைட்டி லெவல்லையும் சொல்லலாம், பப்ளிக் சர்வீஸ் சைட்லையும் சொல்லலாம். அப்படி ப்ராடராக இந்த கொஷின்ஸை அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே இப்போ எஸ்பெஷலி நம்ம 24 and 25 கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேனாட் ஃபைண்ட் அ டைரக்ட் கொஷின்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற வார்த்தை நேரடியாக இருக்காது. பட் யூ ஆர் ஃபைண்டிங் அ கொஷின்ஸ் வேர் அண்ட் எ கேஸ் ஸ்டடிஸ் வேர் வித்தவுட் தீஸ் டூ யூ கேனாட் ரைட் அன் ஆன்சர். ஸோ அப்போது இது எல்லாமே என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டதோட முடிஞ்சிடுச்சு. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை இன்னொரு இடத்துல பயன்படுத்துங்க. அது பயன்படுத்துறதுக்கான சோப்பாக வாட்டு ஹவுன்றதை தாண்டி அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபீல்ஸ் நாங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அங்கே நீங்கள் அதை வந்து எழுதுங்கன்ற மாதிரி கொஷின்ஸோட எவல்யூஷன் இருக்குது. இப்போ இதில் பார்ப்போம். ஃபோக்கஸ் ஆன் அப்ளையிங் வேல்யூஸ், positive attitudes and emotional intelligence in real life situations, ethical dilemmas. ஓகேவா? மல்டிபிள் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துட்டு இங்கே உங்களோட ஆட்டிடியூட் சென்ட்ரிக்காக நீங்கள் எப்படி டெசிஷன் எடுப்பீங்க, இமோஷனல் இன்டெலிஜென்ஸை எப்படி யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரியான இடத்துல என்ன மாதிரியான வேல்யூஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் யூ கேன் ஹாவ் அ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் எக்ஸலன்ஸ்ன்ற மாதிரி அப்ளிகேஷன் சென்ட்ரிக்காக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2021 கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்க. இன் கேஸ் ஆஃப் கிரைசிஸ் ஆஃப் கான்சைன்ஸ் does emotional intelligence help to overcome the same without compromising the ethical and moral stand that you are likely to follow? Critically examine கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம கான்சைன்ஸ், அதுவும் வர்ச்சு பேஸ்டாக டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் வில் ஆல்வேஸ் பி கான்சைன்ஸ் ட்ரிவன். ஈவன் நம்மளுடைய சிலபஸ்லேயே இருக்கு கான்சைன்ஸ் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ கிரைசிஸ் ஆஃப் கான்சைன்ஸ் எப்போ வரும்? நம்மளுடைய மனசாட்சி நம்மளுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில நம்ம ஒரு டெசிஷன் மேக் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கோம்னா அந்த இடத்துல கிரைசிஸ் ஆஃப் கான்சைன்ஸ் வரும். ஓகேவா? பர்சனல் எத்திக்ஸ் வர்சஸ் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், சிச்சுவேஷனல் சென்ட்ரிக்கா டைலமாஸ் வரக்கூடிய இடத்துல, கிரைசிஸ் ஆஃப் கான்சைன்ஸ் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் பண்ணுமா? அப்படி ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை எப்படி without compromising the moral and ethical duty you can use the emotional intelligence as a tool அப்படின்ற மாதிரி ஓப்பன் என்னடா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வெறும் இமோஷனல் இன்டெலிஜென்ஸை டேரெக்டாக கேட்கறத தாண்டி கிரைசிஸ் ஆஃப் கான்சியன்ஸ் வரக்கூடிய இடத்துல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, மாரல் டைலமாஸ் வரக்கூடிய இடத்துல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய இடத்துல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வர்சஸ் ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய இடத்துல இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே வித்தவுட் காம்ப்ரமைசிங் தி எத்திக்கல் அண்ட் மாரல் கேரக்டர் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸை கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஷின் பாருங்க. வாட் ரியலி மேட்டர்ஸ் ஃபார் சக்சஸ், கேரக்டர், ஹாப்பினஸ் அண்ட் லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட்ஸ் இஸ் அ டெஃபினைட் செட் ஆஃப் இமோஷனல் ஸ்கில்ஸ் தட் இஸ் யோர் இக்யூ. இக்யூனா என்னது? இமோஷனல் குவாஷன்ட். ஸோ சக்ஸஸாக இருக்கட்டும், நம்மளுடைய கேரக்டர் அண்ட் பிஹேவியராக இருக்கட்டும், ஹாப்பினஸ் கண்டென்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது ஓவரால் லைஃப் லாங்குடைய லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணக்கூடியது இமோஷனல் கம்பீட்டன்ஸ் இருக்கக்கூடிய இமோஷனல் குவாஷன்ட் தான். நாட் ஜஸ்ட் பியூர்லி காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் தட் ஆர் மெஷர்டு பை கன்வென்ஷனல் ஐக்யூ டெஸ்ட். இன்டெலிஜென்ட் குவாஷன்ட் நம்மளுடைய காக்னிட்டிவ் ரேஷ்னல் நாலேஜை மட்டும் அடிப்படையாக வச்சு லைஃப்பில் இது எல்லாத்தையுமே நம்ம அச்சீவ் பண்ணிட முடியாது. இன்டெலிஜென்ஸ் அலாங் வித் இமோஷன்ஸ், அது ரெண்டும் சேர்ந்தது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அந்த ரைட் பேலன்ஸ் இருக்கிறத இமோஷனல் குவாஷன்ட்னு சொல்லுவோம். அப்போது ஐக்யூ மட்டும் பத்தாது, இந்த ப்ராடரான ஆஸ்பெக்ட்ஸ்க்கு ஈக்யூவும் தேவை. அப்போ இதை விட இது எப்படி பெட்டரு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண. டூ யூ அக்ரி வித் திஸ் வியூ? கிவ் ரீசன்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் யுவர் ஆன்சர்ஸ். ரீசன், கிவ் ரீசனிங், மாரல் ரீசனிங், எவ்ரி திங் யூ ஹாவ் டு ஜஸ்டிஃபை. பிகாஸ் இந்த இடத்துல what are all the justifications you are giving determines your ethical understanding.
how far the values has been adopted or accomplished or applied in various situationsன்றதை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லி கேள்விகள் கேட்பாங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி 24-25 கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா you cannot find a direct questions with respect to these topics, but this will be reflected in all the major areas. ஓகேவா? அப்போ டைரக்டான கொஸ்டின்ஸ் வரக்கூடியது குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இதை பற்றின பேசிக் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது முக்கியமானது மூணாவது தீம். ஓகேவா? மூணாவது தீமை நம்ம வெறும் வேல்யூ சென்ட்ரிக்காக மட்டும் சிவில் சர்வீசஸ் வேல்யூஸ், அதில் ரொம்ப முக்கியமானது இன்டெகிரிட்டி ஆஸ் வெல் அஸ் பப்ளிக் சர்வீஸ் எத்திக்ஸ். இந்த மாதிரி ஏன்னா இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே காமன் ஃபார் எவ்ரி ஒன். இதுக்கு மேலே என்னது, இந்த எத்திக்கல் ஃபவுண்டேஷன்ஸ், எத்திக்கல் வேல்யூஸ், ஹியூமன் வேல்யூஸ், ஆட்டிடியூட், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே எப்படி நீங்கள் பப்ளிக் சர்வீஸ், பிகாஸ் திஸ் பேப்பர் இஸ் ஃபார் யூ டு மேக் யூ ரெடி ஃபார் என்டரிங் இன் டு தி பப்ளிக் சர்வீஸ். அப்போ பப்ளிக் சர்வீஸ் வேல்யூஸ்னா என்ன, சிவில் சர்வீசஸ் வேல்யூஸ்னா என்ன, அந்த வேல்யூ சென்ட்ரிக்ஸாக கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கு. இப்போவும் அதே மாதிரி அந்த வேல்யூஸ் டேரெக்டாக கொஷின்ஸ் வரது குறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அந்த வேல்யூஸ் இல்லாமல் நீங்கள் ஆன்சர்ஸ் எழுத முடியாத அளவுக்கு தான் கொஷின்ஸோட எவல்யூஷனும் இருக்குது. அப்போ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேல்யூஸ்னால் என்னது, இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, impartiality and non-partisanship, overall aptitude for civil services, dedication to public service, courage of conviction, trustworthiness and fortitude, empathy, compassion and spirit of service. இந்த மாதிரியான முக்கியமான உங்களுக்கு சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்குது. இஃப் யூ கோ த்ரூ தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஸோ மோர் தென் அரௌண்ட் ஒரு 20 to 25 வேல்யூஸை டேரெக்டாக யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுங்க, அந்த வேல்யூஸ்க்கான பேசிக் ஒரு 2 லைனோட டெஃபினேஷன்ஸை எடுத்துக்கோங்க. சிமிலர் குரூப் ஆஃப் வேல்யூஸை பிரான்ச் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி, ப்ரொபிட்டி இதெல்லாம் சிமிலராக இருக்கும். எம்பத்தி, கம்பேஷன், ஆல்ட்ருயிசம் இதெல்லாம் சிமிலராக இருக்கும். அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் சிமிலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிமிலரான செட் ஆஃப் வேல்யூஸை பிரான்ச் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எந்த வேல்யூ சிஸ்டத்தை எந்த இஷ்யூஸுக்கு நம்ம ஒரு கலெக்டிவாக யூஸ் பண்ணலான்றது யூ கேன் ஹாவ் அன் ஐடியா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைரக்டாக இந்த வேல்யூஸ்னுடைய மீனிங்கை கேட்ட காலம் போய் இந்த வேல்யூஸை அப்ளை பண்ணக்கூடிய சினாரியோஸை கொடுத்துட்டு அந்த இடத்துல அந்த சினாரியோவில் இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களான்ற அளவுக்கு கொஷின்ஸோட எவல்யூஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இந்த இடத்துல ஜஸ்ட்டு இன்டெகிரிட்டி, இங்கே வந்து ஃபவுண்டேஷனல் ஆட்ரிபியூட்ஸ் எக்ஸ்பெக்டட், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குதான்றதான் செக் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டெகிரிட்டி வித்தவுட் நாலேஜ் இஸ் வீக் அண்ட் யூஸ்லெஸ், but knowledge without integrity is dangerous and dreadful. What do you understand by this statement? Explain your stand with illustrations from the modern context. ஓகேவா? ஸோ அப்போ இன்டெகிரிட்டின்ற வேல்யூ ரொம்ப முக்கியம். பட் அந்த இன்டெகிரிட்டின்றது நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வீக்காக இருக்கும், அது வெறும் வேல்யூவாக மட்டும்தான் இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஆனால் நாலேஜ், ஐக்யூ அண்ட் ஈக்யூ கேட்டிருந்தாங்களா, நாலேஜ் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் இன்டெகிரிட்டி இல்லைன்னா அது டேஞ்சரஸ். ஓகேவா? இன்டெகிரிட்டி இஸ் அ கோர் வேல்யூ விச் டிசைட்ஸ் what you are which decides your consistency between the values, words, thoughts and actions. It is a proper integrations. உங்களோட சிலபஸ்லேயே இருக்குது, நம்மளுக்கு எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூடுன்னு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது எந்த ரைட்டு எத்திக்கல் வேல்யூஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அதை தான் அடாப்ட் பண்ணுறீங்க, அதை தான் பேசுகிறீங்க, அதை தான் செயல்படுத்துகிறீங்க, இதில் எந்த விதமான மிஸ் டைரக்ஷன்ஸ் அல்லது டீவியேஷன்ஸ் இல்லாத இருக்கிற ஒரு கோர் குவாலிட்டி தான் இன்டெகிரிட்டின்றது. நாலேஜ் மட்டும் இருந்து இன்டெகிரிட்டி இல்லைன்னா தட் இஸ் வெரி மச் டேஞ்சரஸ். இன்டெகிரிட்டி மட்டும் இருந்த நாலேஜ் இல்லைன்னா அது யூஸ்ஃபுல் கிடையாது. யூ ஹாவ் டு ஹாவ் அ ரைட் பேலன்ஸ் பிட்வீன் தீஸ் டூன்ற மாதிரி இன்டெகிரிட்டியோடைய யூசேஜை செக் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி தான் இன்னொரு கொஷின், why should impartiality and non-partisanship be considered as foundational values in public services, especially in the present day socio-political context? Illustrate your answer with the examples. ஓகேவா? இம்பார்ஷியாலிட்டின்றது என்னது, எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே வகையில் பார்க்கறது. அதே மாதிரி பப்ளிக் சர்வன்ட்ஸ்ன்றது, நான் பார்ட்டிஷன்ஷிப்ன்றது, யூ ஷுட் நாட் ஹாவ் எனி அஃபிலியேஷன் with respect to political parties or political ideologies. You are here to serve for the people. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸும் considered to be the core values for exercising the public service, especially for the civil servants. ஏன் முக்கியம், எதுக்காக முக்கியம் அப்படின்றத டைரக்டாக எழுதுங்க. எஸ்பெஷலி இன் தி கரண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட். இந்த சோஷியோ பொலிட்டிக்கல் சொசைட்டி லெவலில் இதெல்லாம் ஏன் தேவைன்ற மாதிரி முன்னாடி பார்த்துருந்தோம். அப்போ இந்த சொசைட்டி லெவலில் இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறதுக்கும் அதை வந்து ப்ராப்பரான வேலை கவர்ன் பண்ணுறதுக்கும் சிவில் சர்வன்ட்ஸ் ஹேஸ் அன் அப்பர் ஹேண்டாக இருக்கிறதுனால சிவில் சர்வன்ட்ஸுக்கு ஆடட் வேல்யூஸாக
ஜெனரல் ஹியூமன் வேல்யூஸை தாண்டி சிவில் சர்வீசஸ் வேல்யூஸை இந்த வேல்யூஸ் எல்லாமே எவ்வளோ தூரம் வந்து அப்ளிகேஷன் வைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் இந்த டைம் பீரியடில் செக் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் ப்ராடராக integrity, accountability, fairness, justice and ethical conduct in public services. Examine the relevance of the following context of civil services. Relevance of following context of civil services: transparency, accountability, fairness and justice, courage of conviction, spirit of service. Okay va? So transparency inradhu enadhu openness, accountability inradhu enadhu answerability for our decisions as well as actions. Okay va? Fairness and justice, whatever we have to decide, it should be based upon the justice principle. Okay va? Fairness na enadhu distribution of justice in an fair way without any discriminations. Adhe mari whenever there is a dilemma, whenever there is a political pressure, whenever there is a resistance, you have to bind towards the core values. And the core values follow பண்றதுக்கு you need a courage of convictions. And the courage of convictions conscience has a major role in making decisions. இது எல்லாத்தையுமே டிரைவ் பண்ணக்கூடிய டெடிகேஷன் டு பப்ளிக் சர்வீஸ், ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ்ன்றது எல்லாமே முக்கியமான வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கொஸ்டின்ஸ் ஹேவ் லிஸ்டட் தி நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் தே ஹேவ் டைரக்ட்லி ஆஸ்க்டு வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் திஸ் வேல்யூஸ் அண்ட் ஹவு ஃபார் இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கேயும் பாருங்க, ஸ்டேட் 3 பேசிக் வேல்யூஸ் யூனிவர்சல் இன் நேச்சர் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ் அண்ட் பிரிங் அவுட் their importance. You can take any 3 important values: empathy, compassion, integrity, accountability, transparency, impartiality, non-partisanship. இந்த மாதிரி எந்த வேல்யூஸ் வேணாலும் எடுத்து நீங்கள் சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, கிட்டத்தட்ட இதனோட எக்ஸ்டென்ஷனாக தான் டெவலப்பிங் எத்திக்கல் ட்ரைட்ஸ், பப்ளிக் சர்வீஸ் கம்பிட்டன்ஸ் அண்ட் சிட்டிசன் சென்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். நானும் இப்போ சொன்ன மாதிரி 24 and 25 கொஸ்டின்ஸில் யூ கேனாட் ஃபைண்ட் அ டைரக்ட் மீனிங் ஆஃப் தி வேல்யூஸ். ஓகேவா? அதை தாண்டி உங்களுக்கு அதை அப்ளை பண்ணக்கூடிய வகையில் ப்ராடரான கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. இதே கொஸ்டின்ஸோட எக்ஸ்டென்ஷன்: ஐடென்டிஃபை 10 essential values that are needed to be an effective public servant. Describe the ways and means to prevent non-ethical behavior in public servants. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூஸ் ஃபார் எஃபெக்டிவ் பப்ளிக் சர்வீசஸ்க்கு எதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட வேல்யூஸை தாண்டி நான் எத்திக்கல் பிஹேவியரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூஸை எப்படி மீன்ஸாக யூஸ் பண்ணலாம், எஸ்பெஷலி ஃபார் பப்ளிக் சர்வன்ட்ஸ்ன்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூசேஜ் ஆஃப் திஸ் வேல்யூஸ் அப்படின்னா என்னது? அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் வேல்யூஸ் ஃபார் வாட்? நான் எத்திக்கல் பிஹேவியர் இன் பப்ளிக் சர்வன்ட்ஸுக்குள்ளார இம்பார்ட் பண்ணணும், இன்கல்கேட் பண்ணணும்னா எந்தெந்த முக்கியமான வேல்யூஸ் வேணும் அப்படின்ற மாதிரி டைரக்டாக வேல்யூஸு அதை நான் எத்திக்கல் பிஹேவியர் ஃபார் பப்ளிக் சர்வன்ட்ஸ்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, 2022 கேட்ட அப்பார்ட் ஃப்ரம் இன்டெலெக்சுவல் கம்பீட்டன்சி அண்ட் மாரல் குவாலிட்டிஸ். இந்த இடத்துல இன்டெலெக்சுவல், காக்னிட்டிவ், நாலேஜ் பேஸ்டாக ஒரு பக்கம் மஸ்ட்டு, பட் அது மட்டும் பத்தாது. இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி, இந்த மாதிரியான இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரியான வேல்யூஸும் தேவைன்றது ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி வேணும், அதே சமயத்தில் மாரல் குவாலிட்டியும் வேணும். ஆனால் இது ரெண்டு மட்டும் பத்தாது. இது ரெண்டையும் தாண்டி எம்பத்தி அண்ட் கம்பேஷன் சொல்லக்கூடிய சிட்டிசன் சென்ட்ரிக்கான வேல்யூஸும் முக்கியன்ற அடுத்த லெவல் போயிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் இன்டெலெக்சுவல் கம்பீட்டன்சி அண்ட் மாரல் குவாலிட்டிஸ், எம்பத்தி அண்ட் கம்பேஷன் ஆர் some of the other vital attributes that facilitates the civil servants to be more competent in tackling the crucial issues and taking critical decisions. Explain with the suitable illustrations. Okay va? So direct empathy and compassion மட்டும் கேட்காம intellectual capacity தாண்டி intellectual competency is the must. அதே சமயத்தில் moral integrity is also must. But இது ரெண்டையும் தாண்டி you have to understand, you have to work and take a decision, especially in the critical situations. You have to stand, you have to make yourself stand in the point of view of the persons who are getting affected. So empathy inradhu just getting into the shoes of others and understanding their pettiness or understanding their problems. Compassion is a step forward. Understanding in தாண்டி you are taking an action which will nullify the problems of the people or the persons. அப்போ எம்பத்தி அண்ட் கம்பேஷன் இது ரெண்டையும் தாண்டி ஒரு அடிஷ்னல் வேல்யூவை எவ்வளோ தூரம் வரைக்கும் முக்கியம் அப்படின்ற மாதிரியான அனதர் லெவலுக்கு இந்த கொஸ்டினை ப்ராடராக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஏரியாஸில் உள்ள கேள்விகள் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நேரடியாக கேட்கறது கிடையாது. பட் இது இல்லாமல் உங்களோட எத்திக்ஸ் பேப்பர் இருக்காது. பட் யூ ஷுட் ஹாவ் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் தீஸ்
சிவில் சர்வீசஸ் வேல்யூஸ். அப்போ இப்போ இது வரைக்கும் சேர்ந்தது எல்லாமே சேர்ந்து தான் அடுத்த லெவல் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ் அப்படின்ற விஷயங்கள்ல. ஸோ எத்திக்கல் வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸோடைய ஃபவுண்டேஷன்ஸு, ஹியூமன் வேல்யூஸு, ஆட்டிடியூடு, இமோஷனல் இன்டெலிஜென்ஸு, சிவில் சர்வீசஸ் வேல்யூஸ், இது எல்லாம் சேர்ந்த இன்கார்பரேஷனாக இருக்கிறது தான் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். கவர்னன்ஸ் ஹேஸ் டு பி citizen centric, governance has to be accountable, governance has to be in an integrated way, அதுதான் probity அப்படின்ற மாதிரியான கவர்னன்ஸ் சென்ட்ரிக்கான அந்த சிஸ்டம் சென்ட்ரிக்கான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ப்ராடராக பேசுறது. ஏன்னா இண்டிவிஜுவல் மட்டும் முடிவெடுக்க முடியாது. அந்த சிஸ்டம் மேக் ஷூர் தட் those who are trying to deviate away from the constitutional principles has to be identified and punished. And those who are willing to do a right thing for the people, the system would facilitate the way and never resist them to do a good things. இது ரெண்டுக்குமான பேலன்ஸ் அந்த சிஸ்டம் இருக்கணும். அப்போ அந்த சிஸ்டம் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இந்த கவர்னன்ஸ், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ப்ராபிட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. த ஹோல் எத்திக்ஸோடைய சிலபஸுமே கவர் ஆகிறது இங்கே வந்து தான் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அதில் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த இடத்துல பர்சனல் அக்கௌண்டபிலிட்டியும் இருக்கலாம், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டபிலிட்டி இருக்கலாம், சிஸ்டமேட்டிக் அக்கௌண்டபிலிட்டி, பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டியும் இருக்கலாம், டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஓப்பன்னஸ், சிட்டிசன் சார்ட்டர். சிட்டிசன் சார்ட்டர்னா என்னது? த பப்ளிக் பார்ட்டிசிபேஷன்ஸோட பப்ளிக் கிரீவன்சஸ் அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ் பிரின்சிபல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் சிட்டிசன் சார்ட்டர்ன்றது. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஓப்பன்னஸை என்ஷூர் பண்ணணும்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன்ன்ற ஆம்பிட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அந்த கல்ச்சர், அந்த சிஸ்டம், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த ஹையரார்கி மாடல் will ensure that professional efficiency as well as empathetical governance has to be there. Work culture and service delivery. Probity in governance, integrity உடைய utmost state of implications in ஒரு சிஸ்டம் தான் நம்ம ப்ரொபிட்டின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எதுக்காக? கரப்ஷன் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ஸ் மெஷர்ஸ், சோஷியல் ஆடிட் அண்ட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ். இது எல்லாமே is the fields where governance is majorly focusing on. A person who are not properly built with a right moral character or he is not following the civil services values would end up in corruptive practices. அப்போ அந்த கரப்டிவ் ப்ராக்டிசஸில் அந்த பர்சனை ப்ரிவென்ட் பண்ணணும்னா சிஸ்டம் ஹேஸ் டு ஹேவ் அ வே. அந்த சிஸ்டம் ஹேஸ் டு ஹேவ் அ வேல தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன், ஒர்க் கல்ச்சர், விஜிலன்ஸு, லோக்பால், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. என்டையர் பீப்புளுக்குள்ளாரையுமே அக்கௌண்டபிளாக வரதுக்காக இருக்கக்கூடியது தான் சோஷியல் ஆடிட் மாதிரியான பிரின்சிபல்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? பிகாஸ் people and the systems are involved in utilization of large public funds where that funds has to be used for the welfare of the larger people. இது எல்லாமே என்னது? கான்ஸ்டிடியூஷனல் மாரல் பிரின்சிபல்ஸ் அடிப்படையாக வச்சு நடக்கணும். அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. இது வந்து எத்திக்கல் கவர்னன்ஸாகவும் இருக்கலாம், கார்பரேட் கவர்னன்ஸாகவும் இருக்கலாம். ப்ரைவேட் கார்பரேட் கவர்னன்ஸ்லையும் these principles has to be adopted because the economy, especially like India, where private participations and the private's role in overall development of the nations is huge. So ethical principles has to be adopted there in the form of corporate social responsibility, corporate environmental responsibility. இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் இதனுடைய ஸ்கோப் has to get broader. ஓகேவா? சப்போ இந்த ஏரியாஸில் இஃப் யூ see the evolution of the questions in 3 phases நம்ம பார்க்க போகும்போது phase 1ல பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் தி கவர்னன்ஸ், எத்திக்ஸ், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஜஸ்ட் எத்திக்ஸ் அண்ட் லாவோடைய ரிலேஷன்ஷிப்ல. இங்க பாருங்க, வாட் டஸ் அக்கௌண்டபிலிட்டி மீன் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ்? வாட் மெஷர்ஸ் கேன் பி அடாப்டட் டு என்ஷூர் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸ்? ஓகேவா? ஸோ அக்கௌண்டபிலிட்டி இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ்னா என்ன? இண்டிவிஜுவலை தாண்டி அந்த பப்ளிக் சர்வீஸில் கலெக்டிவ் அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் தேவை? அந்த கலெக்டிவ் அக்கௌண்டபிலிட்டிக்காக இருக்கிறது தான் இந்த சிட்டிசன் சார்ட்டர், ரைட் டு இன்ஃபர்மேஷன், சோஷியல் ஆடிட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. அப்போ அதை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் லா அண்ட் எத்திக்ஸ். ஓகேவா? ஸோ வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸு, மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸு, இதுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் கேட்ட மாதிரி லா இஸ் தி மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் தி மினிமம் வே டு ரெகுலேட் அ சொசைட்டி. ஒரு சொசைட்டியை ரெகுலேட் பண்ணணும்னா மினிமம் லெவலில் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும், அதுக்காக இருக்கப்பட்டது தான் லா. பட் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ், செல்ஃப் ரெகுலேஷனோட ஒரு சொசைட்டியோடைய மாரல் ரெகுலேஷன்ஸ்க்கு தேவைப்படக்கூடியது எத்திக்ஸ். ஸோ அப்போ எத்திக்ஸ் ஹேஸ் டு பி தி பேசிஸ் ஃபார் அ லா. எத்திக்கல் பேஸ்டு கான்ஸ்டிடியூஷன்ஸு
அண்ட் கான்ஸ்டிடியூஷன் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் லா மேக்கிங். எத்திக்கல் பேஸ்டு வேல்யூஸை ஃபாலோ பண்ணக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ஸ் தான் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. ஸோ இந்த எத்திக்ஸ் பிளஸ் லாவோடைய அதர் டெவலப்டு ஃபார்ம் தான் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க, எத்திக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எத்திக். எத்திக்கல் மேனேஜ்மெண்ட்னா த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இஸ் இட் செல்ஃப் பீன் ட்ரிவன் பை தி எத்திக்கல் வேல்யூஸ். அப்போ ப்ரோஆக்டிவா when the system has themselves been imparted with ethical values na, that could be called as ethical management. Whereas management of ethics என்றது on the basis of rules, on the basis of regulations, on the basis of reactive aspects, when we try to impart ethical principles in an external way. So again and again லாஸு, ரூல்ஸு, எத்திக்ஸு இது மூணுக்குமான இன்டர் கனெக்ஷன்ஸ் என்னென்ன, எது எது எங்கெங்க பயன்படுத்துறதுக்கான ஸ்கோப் இருக்கு, இதனோட கலெக்டிவ் ஆம்பிட்டா கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்ற ப்ராடர் பிரின்சிபல்ஸை எப்படி நம்ம பயன்படுத்தலான்றதை தான் கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இது எல்லாத்தையுமே என்ஷூர் பண்ணணும்னா த சிஸ்டம் ஷுட் ஆல்சோ the system should have a proper basis on which all the ethical principles through rules and regulations has to be followed. அப்போ அப்படி அந்த சிஸ்டம் சென்ட்ரிக்கா இருக்கிறத கோட் ஆஃப் எத்திக்ஸ்னு சொல்லலாம். அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸை செயல்படுத்தணும்னா அதுக்கு ஒரு செயல் வடிவமா கான்டாக்ட்ல இருக்கணும்னா கோட் ஆஃப் கான்டக்ட்னு சொல்லலாம். அப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் ensures each public servants has to follow certain rules and regulations, where that code of conduct is derived from the moral principles of code of ethics. இதை 2-3 தடவை UPSC கேட்டிருக்காங்க. So discuss public service code as recommended by the second ARC. What are all the difficulties in implementing it? ஓகேவா? ஸோ நம்ம பேசின எல்லா வேல்யூஸையும் இன்டெகிரிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, எம்பத்தி, கம்பேஷன் இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான கோர் வேல்யூஸை அகாமடேட் பண்ணி அதை செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது தான் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் கோட் அல்லது கோட் ஆஃப் கான்டக்ட். அதனுடைய ப்ராடர் வெர்ஷன், வாட் ஆர் ஆல் தி மெயின் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கோட் ஆஃப் எத்திக்ஸ், வாட் ஆர் தி மெயின் சோர்சஸ் ஆஃப் எத்திக்கல் கைடன்ஸ் ஃபார் பப்ளிக் சர்வன்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு லார்ஜர் சிஸ்டம், லார்ஜர் பிரின்சிபல்ஸ், வேர் தி ஃப்ரேம்ஒர்க் இஸ் இட் செல்ஃப் இன் எத்திக்கல் இன் நேச்சர். அந்த ஃப்ரேம்ஒர்க்கை பயன்படுத்தி when all the ambits of the ethical governance is part of that system na, that system is based upon the code of ethics. ஓகேவா? ஸோ அப்போ அந்த சிஸ்டம் சென்ட்ரிக்கா, அந்த சிஸ்டத்துக்குள்ளார எனி பர்சன்ஸ், த பர்சன்ஸ் மே ஹாவ் அ மாரல் கேரக்டர் ஆர் நாட், பட் தட் சிஸ்டம் ஷுட் ஹாவ் அ வே டு ரெகுலேட் ஆர் பனிஷ் இஃப் எனி ஒன் ஹூ இஸ் லீவிங் அவே ஃப்ரம் ஹிஸ் மாரல் டியூட்டி. And the system has to reward a good officer, and the system has a way to facilitate the officer to do a right things, maybe out of box, but within the rule of law. ஸோ அதுக்காக தான் விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதனுடைய ப்ராடர் ஆஸ்பெக்டா இப்போ இந்த வருஷம் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ்ல கேட்குறாங்க பாருங்க, அப்ளையிங் ப்ரொபிட்டி, promoting social accountability and upholding constitutional values in governance. So civil services values in administration தாண்டி constitutional values, constitutional principles governanceல வந்து அப்ளை பண்ணக்கூடிய வகையில உங்களுக்கான இன்டர் கனெக்ஷன்ஸ் தெரியுதா? that too field specific, scheme specific, then இத situation specific ன்னு ரியல் சினாரியோஸை கொடுத்து அதில் அப்ளை பண்ற மாதிரி கேட்குறாங்க. An independent and empowered social audit mechanism is an absolute must in every sphere of public service, including judiciary, to ensure performance, accountability and ethical conduct. பாருங்க, சிஸ்டத்தையும் பேசிட்டாங்க, இண்டிவிஜுவலையும் பேசிட்டாங்க, இண்டிவிஜுவலை தாண்டி கலெக்டிவ் அக்கௌண்டபிலிட்டியும் பேசிட்டாங்க. இது எல்லாம் செக் பண்ணுறதுக்கு சோஷியல் ஆடிட் மெக்கானிசம்னு ஒன்று இருக்கணும். அது வெறும் பப்ளிக் சர்வீசஸ்க்கு மட்டும் கிடையாது. ஏன்னா எனிதிங் which has to be addressed by the judiciary, and judiciary should also be addressed through the form of social audit, because judiciary is a form of government which is answerable to the common people. அப்போ இந்த இடத்துல ஜுடிஷியரியோட அக்கௌண்டபிலிட்டி செக் பண்ணக்கூடிய வகையில் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இருக்கலே ப்ராடரான கொஸ்டின் 2025ல கேட்டது. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இஸ் நாட் அ நேச்சுரல் சென்டிமெண்ட் பட் அ ப்ராடக்ட் ஆஃப் சிவில் எஜுகேஷன் அண்ட் அடியரன்ஸ் டு ரூல் ஆஃப் லா. இதுக்கு அம்பேத்கர் சொன்னது. ஓகேவா? ஸோ அப்போ கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்றது என்னது?
வாட் ஆர் ஆல் தி பேசிக் ஐடியல்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன்ஸ். நம்ம பிரியாம்பிள் இருக்குள்ள ஜஸ்டிஸ், ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, லிபர்ட்டி, இந்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் ஐடியல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை பயன்படுத்தி அதன் மூலியமா நம்ம லா மேக் பண்ணி அந்த லா மூலியமா ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி ஜஸ்டிஸை கொடுத்தோம்னா we can have a justified society where the discriminations would be addressed and equality would be promoted. அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்றது நேச்சுரலாக இருக்காது, நேச்சுரலாக எல்லாத்துக்குமே போய் சேராது அதனுடைய பிரின்சிபல்ஸ். அது த்ரூ சிவில் எஜுகேஷன் மூலியமாவோ அல்லது மேக்கிங் தி சிஸ்டம் டு அகாமடேட் அண்ட் அடியர் டு தி ரூல் ஆஃப் லா. பிகாஸ் ரூல் ஆஃப் லான்றது என்னது? லா இஸ் அபவ் ஆல். ஓகேவா? அப்போ லா, when the law is based upon constitution, when the constitution is based upon moral principles, அந்த லாவை அவாய்ட் பண்ணக்கூடிய வகையில் இந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி பிரின்சிபல்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் த்ரூ வேரியஸ் மீன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். சிவில் எஜுகேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இப்போ நீங்கள் சிவில் சர்வன்ஸாக என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எத்திக்ஸ் ஹாஸ் பின் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் அ பேப்பர் அண்ட் த ஸ்கீம்ஸ் லைக் மிஷன் கர்மயோகி அண்ட் யுவர் என்ன சொல்கிறது, யுவர் services as well as your training in the labasnas will try to impart these values before entering into the service. These are all the ways and means. Okay va? So appadi the broader examine the significance of constitutional morality for public servants, highlighting its role in promoting ethical governance. அப்போ constitutional morality, பப்ளிக் சர்வன்ட்ஸ், எத்திக்கல் கவர்னன்ஸ், இது மூணையுமே கனெக்ட் பண்ணி இது மூணையுமே ப்ராடராக அட்ரஸ் பண்ணக்கூடிய வகையில் உங்களோட ஆன்சர் இருக்கணும். எல்லாம் தனித்தனியாக கேட்டுட்டு இருந்தாங்க, தனித்தனியாக கேட்டது எல்லாத்தையுமே இன்கார்பரேட் பண்ணி ஒரே கொஸ்டின்ஸை கேட்குறாங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் தி வே ஹவு தி கொஸ்டின்ஸ் ஹாஸ் பின் இவால்வ்டு எஸ்பெஷலி இன் திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட். ஓகேவா? இஃப் டேக் அப் தி கேஸ் ஆஃப் 2025 கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் டிவைட் தி தியரட்டிக் கொஸ்டின்ஸ் இன்டு 2 மேஜர் தீம்ஸ். கிட்டத்தட்ட 4 கொஸ்டின்ஸ் பக்கம் இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்ட்ரிக்காக, சிவில் சர்வீசஸ் வேல்யூ சென்ட்ரிக்காக வந்திருக்கு. பட் அதுக்குள்ளார மைக்ரோ டிஃபரன்சஸ் இருக்கு. அதே மாதிரி அப்ளைட் எத்திக்ஸ் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அப்ளைட் எத்திக்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த தீம் வந்து இப்போ இது எல்லாத்துக்குமான சோர்சஸ் ஆகவும் நமக்கு எல்லா செக்ஷன் ஏல வந்து பார்த்தோம்னா 3 கொஸ்டின்ஸ் வில் டைரக்ட்லி பீன் கோட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஒரு 3 கோட்ஸை கொடுத்துட்டு வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை திஸ் கோட் அண்டு அப்ளை தீஸ் கோட்ஸ் இன் தி ப்ரெசன்ட் டே கான்டெக்ஸ்ட்ன்ற மாதிரி 2 கேள்விகளும் அதுலேயே கேட்டிருப்பாங்க. அந்த கோட்டை பற்றின உங்களோட புரிதல் என்ன, அந்த புரிதல் மூலியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டே கான்டெக்ட்ல இந்த கோர்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய மாரல் பிரின்சிபல்ஸோ, எத்திக்கல் வேல்யூஸோ அல்லது ஃபவுண்டேஷனல் வேல்யூஸோ அல்லது வந்து சிவில் சர்வீசஸ் வேல்யூஸோ நீங்க என்ன இன்டர்பிரேட் பண்றீங்க, அதை அப்ளை பண்ணி கரண்ட் சினாரியோக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபீல்டு எடுத்து அதை வித் எக்ஸாம்பிள்ஸோட ரெலவெண்ட்டாக எழுதுங்கன்றது தான். அது ஒரு மினி எஸ்ஏ மாதிரி இருக்கிறது தான் அந்த 3 கோட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். சம் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வேர் டைரக்ட்லி பீன் ஆஸ்க்ட் ஃப்ரம் தி தியரட்டிக்கல் ஃப்ரம் தி மாரல் திங்கர்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி இந்த மாரல் திங்கர்ஸை பற்றி என்னென்ன விஷயங்கள் மேஜராக பார்த்துக்கணும், இதை அக்ராஸ் தி பேப்பர் எங்கே அப்ளை பண்ணணும், ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸில் எப்படி அது இவால்வ் ஆகிருக்குன்ற மாதிரி ஒரு ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மாரல் திங்கர்ஸ், ஃபிலாசபர்ஸ், எத்திக்கல் தியரிஸ் அண்ட் கோட் பேஸ்ட் எத்திக்ஸ். ஓகேவா? ஸோ இதில் இந்தியன் மாரல் திங்கர்ஸ், வெஸ்டர்ன் மாரல் திங்கர்ஸ், எத்திக்கல் தியரிஸ் அண்ட் ஃபிலாசபிஸ், புத்திஸ்ட் எத்திக்ஸ், ஜெயின் எத்திக்ஸ், காந்தியன் எத்திக்ஸ், ஈவன் 7 sins of காந்திஸ்ன்னு டைரக்டாகவே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் வர்ச்சு எத்திக்ஸ் அண்ட் டியன்டாலஜி. வர்ச்சு எத்திக்ஸ்ன்றது என்னது? ஓகேவா? ஸோ டியன்டாலஜின்றது டியூட்டி சென்ட்ரிக்கானது. வாட் எவர் பீன் கன்சிடர்ட் ஆஸ் தி மாரல் டியூட்டி யூ ஹாவ் டு அபைட் டு தட் வித்தவுட் ஜட்ஜிங் அபவுட் தி ஆர் வித்தவுட் திங்கிங் அபவுட் தி கான்சிக்வன்சஸ் ஆர் அவுட்கம். ஓகேவா? அதே மாதிரி யூட்டிலிட்டேரியனிசம் அல்லது கான்சிக்வன்ஷியலிசம் என்னது? ஃபோக்கஸிங் ஆன் தி அவுட்கம் ஆர் அவுட்புட். எண்டுக்கு எது லார்ஜர் பீப்புளுக்கு லார்ஜர் கிரேட்டர் குட் கொடுக்குதோ அதுக்கு பயன்படக்கூடிய வகையில் எந்த ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் தட் குட் பி கன்சிடர்ட் அஸ் எத்திக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான பிரின்சிபல்ஸ். அதே மாதிரி வர்ச்சு எத்திக்ஸ் அரிஸ்டாட்டில் சொன்னது. ஓகேவா? ஸோ whenever a person is considered to be ethical in nature and he is conscience driven and the decisions taken by him is virtuous in nature, whatever the decision taken by a virtuous person is ethical. அப்போ அந்த பர்சன்ஸ் கிட்ட நம்ம முன்னாடி பேசின மாதிரி எத்திக்கல் வேல்யூஸ் இன்கல்கேட் பண்ணி he has to get ensured that he is a virtuous person. அந்த virtuous person எந்த டெசிஷன் எடுத்தாலும் அது எத்திக்கலாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபைனலாக த quality of imparting the virtue and wisdom as an outcome of it, அதை நம்ம ஒரு பர்சனுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வரணுன்றதா இந்த என்டையர் பேப்பருமே ட்ரை பண்ணுது. பிகாஸ் ஃபைனலி த டெசிஷன் மேக்கர் இஸ் யூ. அந்த டெசிஷன் மேக்கர் எல்லா விதமான பிரின்சிபல்ஸையும் அப்ளை பண்ணி அவர் ரைட்டான டெசிஷன்ஸை வித்தவுட் எனி பயாஸ்னஸ், வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன்ஸ், கிரேட்டர் குட்டுக்காகவும் வித்தின் தி மாரல் டியூட்டிக்குள்ளாரவும்
வித் ஃபைண்டிங் அ மாரல் கோல்டன் மீனை பயன்படுத்தி அந்த மிடில் வேவை பயன்படுத்தி ஒரு டெசிஷன் எடுக்கிறாரான்றது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த வர்ச்சுவல் எத்திக்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸ் தியரிஸ், மாரல் இன்ட்யூஷன் அண்ட் ரீசனிங், கோட் பேஸ்ட் எத்திக்கல் அனாலிசிஸ் அண்ட் இட்ஸ் கண்டெம்பரரி ரெலவன்ஸ், இந்த ஆஸ்பெக்ட்ஸில் தான் கொஷின்ஸ் ஹாஸ் பீன் ஆஸ்க்டு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா டேரெக்டாகவே அந்த திங்கர்ஸை பற்றி அல்லது அவங்களோட கான்செப்ட்ஸை பற்றி கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த 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 பிரின்சிபல்ஸ் எப்படி கவர்னன்ஸில் அப்ளை ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த கோட் பேஸ்டு கொஷின்ஸ் முன்னாடி இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு. ஆனால் அந்த கோட் பேஷன்ஸினுடைய ஏரியாஸ்ன்றது ப்ராடர் ஆகிட்டே இருக்கு அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ்க்கான ஸ்கோப் அதிகமாக இருக்கு. வேர் யூ கேன் அப்ளை எனி வேல்யூஸ், எனி பிரின்சிபல்ஸ் அண்ட் யூ கேன் டேக் எனி ஃபீல்டு டு ரைட் அன் ஆன்சர். ஓகேவா? இப்போ இது பாருங்க, ஹியூமன் பீயிங்ஸ் ஷுட் ஆல்வேஸ் பி ட்ரீட்டட் ஆஸ் எண்ட்ஸ் இன் தெம்செல்ஸ் அண்ட் நெவர் ஆஸ் மியர்லி மீன்ஸ். இதுவும் யாரோடது? இமானுவேல் கந்தோட கோட்டு தான். ஏன்னா ஹியூமன் இது வந்து என்ன வேல்யூ பேசுது? ஹியூமன் டிக்னிட்டியை பேசுது. ஓகேவா? ஸோ ஹியூமன்ஸு should not be taken as a means. ஹியூமன்ஸை மீன்ஸாக பயன்படுத்தி எந்த விதமான அட்டைன்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஹியூமன்ஸ் ஹேஸ் டு பி கன்சிடர்ட் as the end in themselves. ஓகேவா? ஸோ அப்போ ஹியூமன்ஸ்க்கு என்ன தேவை? ஹியூமன்ஸ் ஷுட் பி டேக்கன் அஸ் தி மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஹியூமன் ஷுட் நாட் பி ட்ரீட்டட் லைக் அ மெட்டீரியல். ஹியூமன் ஷுட் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அ டூல் டு அச்சீவ் மெட்டீரியலிஸ்டிக் அட்டைன்மெண்ட். அப்படின்ற மாதிரியான மாடர்ன் கேபிட்டலிஸ்டிக் பேஸ்டு எக்கனாமிக் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல்ஸ்லையும் ஹியூமன்ஸ் ஆஸ் அ டூலை எப்படி யூஸ் பண்ணப்படுறாங்கன்னு நம்ம இன்டர்பிரேட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட் கிவிங் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் மாடர்ன் டெக்னோ எக்கனாமிக் சொசைட்டி. அது எஸ்பெஷலி டெக்னாலஜி ட்ரிவன் சொசைட்டியில் டெக்னாலஜி இஸ் டு அசிஸ்ட் ஹியூமன்ஸ், டெக்னாலஜி கெனாட் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ் அப்படின்ற ஒரு பிரின்சிபலையும் நம்ம இதுலேருந்து பேசலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே கொஸ்டின் பாருங்க, ஜான் ரால்ஸ் கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் தி இந்தியன் கான்டெக்ஸ்ட். ஸோ ஜான் ரால்ஸோட சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது மல்டிபிள் ஆம்பிட்ஸ் அதுக்குள்ளே இருக்கு. ஜஸ்டிஸ் அஸ் ஃபேர்னஸ், தென் வெயில் ஆஃப் இக்னோரன்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், இந்த மாதிரி ஜஸ்டிஸ் எஸ்பெஷலி இந்தியாவில் எடுக்க போகும்போது இந்தியா பீயிங் discriminated and being divided on the lines of caste and other forms of discriminations இருக்க போகும்போது அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஃபேர்னஸ் அஸ் அ மீன்ஸ் டு ப்ரொவைட் ஜஸ்டிஸ்க்காக இருக்கிறது தான் ரால்ஸோடைய கான்செப்ட். ஸோ ப்ரொவைடிங் ரிசர்வேஷன் is a way of addressing the issues of social deconstructedness by applying the concept of Rawls justice principles நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, வித் ரிகார்ட் டு மொராலிட்டி ஆஃப் ஆக்ஷன்ஸ் இதனுடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் மாதிரி ஒன் வியூ இஸ் மீன்ஸ் ஆர் ஆஃப் paramount importance and other view is that end justify the means. Which view do you think is more appropriate? Justify your answer. ஓகேவா? இப்போ காந்தியன் ஃபார்ம் ஆஃப் எத்திக்ஸ் எடுக்க போகும்போது மீன்ஸ் சுட் ஜஸ்டிஃபை தி எண்ட். நம்ம மீன்ஸும் கரெக்டாக இருக்கணும், எண்டும் கரெக்டாக இருக்கணும். இப்போ நேதாஜியோடைய பிரின்சிபல்ஸ் எடுக்க போகும்போது எண்டு அப்ஜெக்டிவ் இஸ் டு அட்டைன் இண்டிபெண்டன்ஸ், அதுக்காக வயலன்ஸ் ஆஸ் அ மீன்ஸ் எடுத்தாலும் அது நியாயம்தான். ஸோ அந்த இடத்துல எண்டு ஜஸ்டிஃபைஸ் தி மீன்ஸு, இங்கே மீன்ஸ் ஜஸ்டிஃபை தி எண்டு. ஸோ இப்படி ரெண்டும் முக்கியமா அல்லது ரெண்டில் எது முக்கியம் அப்படின்னு பிரின்சிபல்ஸே அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ டியூட்டி சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய டியன்டாலஜி ஆல்வேஸ் ஃபோக்கஸிங் ஆன் மீன்ஸ், யூட்டிலிட்டேரியனிசம் அல்லது கான்சிக்வன்ஷன் ஆல்வேஸ் ஃபோக்கஸிங் ஆன் எண்ட்ஸ். ஸோ அப்போ இதை இன்டர்பிரேட் பண்ணி நம்மளால் அப்ளை பண்ண முடியுதான்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, வாட் ஆர் ஆல் தி டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா ஆர் மோஸ்ட் ரெலவென்ட் டுடே அண்ட் வை? ஸோ புத்தாவுடைய டீச்சிங்ஸ் 8-fold பாத் இருக்கட்டும், அஹிம்சா இருக்கட்டும், மிடில் வேவாக இருக்கட்டும், கம்பேஷனாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு இம்பர்மனன்ஸாக இருக்கட்டும், டிசையரை தவிர்க்கணுன்றது சொல்கிறதா இருக்கட்டும், கண்டென்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், சோஷியல் இன்டிஸ்கிரிமினேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், ஈக்குவாலிட்டி நோக்கி போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான மல்டிபிள் டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தாஸ் இன் தி எத்திக்கல் வே, ஹவு ஃபார் இட் இஸ் ரெலவென்ட் ஃபார் டுடேஸ் ப்ராப்ளம்ஸ். எல்லா திங்கர்ஸோடைய ரெலவன்ஸும் இன்றைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும், ஃபியூச்சரில் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா ஃபிலாசபர்ஸ், எல்லா திங்கர்ஸோட இதுவும். ஆனால் அது நீங்கள் ரெலவெண்ட்டாக மாடர்ன் வேர்ல்டுலேயும் ஓவராலாகவும் எடுத்துக்கணும், இந்தியன் கான்டெக்ட்லையும் எடுத்துக்கணும். அப்போனா தான் நம்மளுடைய எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் வைடராகவும் என்ரிச்டாகவும் இருக்கும். இப்போ இங்கேயும் பாருங்கள், do not hate anybody because that hatred that comes out from you in the long run come back to you. இந்த கொஸ்டின்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆங்கர், எஸ்பெஷலி ஆங்கரை பற்றின கோட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆங்கர் மேனேஜ் பண்ணணும்னா ஆங்கரை சேனலைஸ் பண்ணணும்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேணும். ஓகேவா? ஸோ ஹேட்ரடை நீங்கள் அதிகமாக பில் பண்ண அதுதான் திரும்ப உங்கள்கிட்ட வரும். அதுக்கு பதிலாக லவ்வை பில் பண்ணுங்க, லவ் வில் கம் பேக் டு யூ அப்படின்ற மாதிரியான கோட்ஸை விவேகானந்தா சொல்லியிருக்காரு. விவேகானந்தாவுடைய கோட்ஸ் மோஸ்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் கேரக்டர் பில்டிங்.
Gandhian quotes mostly focusing on moral principles. ஓகேவா? ஸோ இப்போ வெஸ்டர்ன் திங்கர்ஸோடைய சில கோட்ஸ் மோஸ்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அப்போ சில டைப்ஸ் ஆஃப் திங்கர்ஸோடைய கோட்ஸோட கோர் ஏரியா எப்படி இருக்கோ அந்த கோர் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியான ஃபீல்டை எடுத்து நம்ம ரெலவெண்ட்டாக எழுதணும்னா we can differentiate the 3 codes within the section A. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, லாவுக்கும் எத்திக்ஸுக்குமான டிஃபரன்சஸையும் கேட்டிருக்காங்க, லாவுக்கும் ரூல்ஸுக்குமான டிஃபரன்சியேஷன்ஸையும் கேட்டிருக்காங்க, லாவையும் எத்திக்ஸையும் கம்பைன் பண்ணதான் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்றதையும் பார்த்துருக்கோம். அதை ஒரு கோட் ஃபார்மில் கொடுத்துட்டு அதை கோட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. இன் லா a man is guilty when he violates the rights of the others, whereas in ethics he is guilty if he only thinks of doing so. லால ஒரு விஷயத்தை நேரடியாக பண்ணா மட்டும் தான் தப்பு, ஆனா எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணணும்னு நீ நினைச்சாலே தப்பு. அப்போ எத்திக்ஸுக்கும் லாக்கும் இந்த கோர்ட்ல இருந்தே நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை ரெலவெண்டா எக்ஸாம்பிள்ல கொண்டு வந்து அதை கண்டெம்பரரியான ஒரு இஷ்யூவோட ரிலேட் பண்ணி எழுதுனீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸோடைய அப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அப்போ கோட் பேஸ்டு கொஸ்டின்ஸு சில டைப்ஸ் ஆஃப் இதில் வந்து நம்ம இந்த 12 இயர்ஸாக கேட்டிருக்கக்கூடிய திங்கர்ஸோட கோட்ஸ்லாம் எடுத்து பாருங்க, மெஜாரிட்டி ஆஃப் தி கோட்ஸ் ஆர் ஆல்சோ ரிஃப்ளெக்டட் இன் எஸ்ஏ டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ சிமிலராக தான் இருக்கும் கிட்டத்தட்ட, எஸ்பெஷலி அந்த கேரக்டர் செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அண்டு சர்வீஸ் டு தி நேஷன்ஸ் அல்லது சொசைட்டியை பற்றி ஃபிலசாபிக்கலாக இருக்கக்கூடிய கொஷின்ஸினுடைய கோட்ஸும் எத்திக்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கோட் பேஸ்டு கொஷின்ஸில் இருக்கக்கூடிய கோட்ஸும் சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது அப்ஜெக்டிவ் ஆஃப் யூபிஎஸ்சி இன் மேக்கிங் யூ டு டீல் வித் தீஸ் திங்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெசசிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யுவர் ஆன்சர் வில் பி மோர் ஆர்கானிக், மோர் அப்ளிகேஷன் சென்ட்ரிக் அண்ட் யூ கேன் say that I am writing it in an ethical perspective. ஓகேவா? அந்த எத்திக்கல் வேர்டிங்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபீல்டை எடுத்து அதுக்கான எல்லா டைமென்ஷன்ஸையும் எத்திக்கல் ஆங்கிள்ஸ்லேருந்து அனலைஸ் பண்ணி இஃப் யூ கிவ் அ சொல்யூஷன் பேஸ்ட் அப்பான் எத்திக்கல்ஸ்ன்றப்போ தட் வில் கிவ் எ குட் ஆன்சர், இம்ப்ரெஷன் ஆஃப் அ குட் ஆன்சர். ஓகேவா? அதை இதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் கடைசியாக நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது இன்னைக்கு இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் 2-3 இயர்ஸில் அதிகமான கொஷின்ஸாக ஈவன் இன் தி கேஸ் ஸ்டடீஸ் அப்ளைடு எத்திக்ஸ் இன். ஏன்னா சப்ஜெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போதும், வெறும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் மட்டும் டேரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டது போகும். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸு டிஃப்ரெண்ட் சினரியோஸை கொடுத்துட்டு அதில் நீங்கள் எல்லா மல்டிபிள் வேஸ்லேயுமே இந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் கவர்னன்ஸு அப்ளை பண்ணுறீங்களான்றதை செக் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் ஹேஸ் பீன் இவால்வ்டு. ஓகேவா? அதுதான் அப்ளைட் எத்திக்ஸ் அண்ட் எமர்ஜிங் எத்திக்கல் சேலஞ்சஸ், டெக்னாலஜி அண்ட் ஏஐ எத்திக்ஸு, டிஜிட்டல் கவர்னன்ஸ் அண்ட் டேட்டா எத்திக்ஸு, என்விரான்மெண்டல் எத்திக்ஸு, கிளைமேட் ethics and sustainability, corporate governance and business ethics, bioethics and health ethics, international ethics, இது சிலபஸ்ல இருக்கு. international ethics and global justice, national securities and ethical dilemmas, ethics of development, welfare governance and social justice, media, especially print media and social media, emerging governance challenges என்ற மாதிரி இந்த areas is the most important and prominent for the current trend. ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே எல்லாத்தையுமே கொண்டு வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் படித்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஓப்பன் ஹெண்டட் ஃபீல்டை கொடுத்துட்டு அதில் மல்டிபிள் கான்ஃப்ளிக்ஸை கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வாட் ஆர் ஆல் தி எத்திக்கல் டைலமாஸ் யூ வில் ஃபேஸ்ன்றது தியரி கொஷின்ஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ டேக் அப் தி கொஸ்டின் பேப்பர் ஆஃப் 2025 சோஷியல் மீடியாவில் எத்திக்கல் டைலமாஸ் என்னன்னு ஓப்பன் ஹெண்டாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இனிஷியல் டைமில் இதனோட ஸ்கோப் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ரேராக தான் கொஷின்ஸ் வந்தது. பட் லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் லார்ஜர் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தட் டு இன் தி கேஸ் ஸ்டடீஸ் வேர் தீஸ் ஃபீல்ட்ஸ் ஹாஸ் பின் டைரக்ட்லி ஆஸ்க்டு. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பாருங்க, அட் தி இன்டர்நேஷனல் லெவல் the bilateral relations between most nations are governed on the principles of promoting one's own national interest without any regard for the interest of other nations. This leads to conflicts and tensions between the nations. How can ethical considerations help resolve such tensions? Discuss with the specific examples. ஸோ குளோப்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குளோபில் ஒவ்வொரு நேஷனும் இண்டிவிஜுவலாக செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை, நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும் ஃபாரின் பாலிசியில். அப்போ செல்ஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் அடிப்படையாக வச்சு எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் இட் வுட் ரிசல்ட்ஸ் இன் கான்ஃப்ளிக்ட் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு தி நெய்பரிங் நேஷன்ஸ். அப்படி இருக்க போகும்போது அந்த டிவிஷன்ஸ் அல்லது அந்த அந்த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கு எத்திக்ஸ் ஹாஸ் டு பி அ மீன்ஸ். அப்போது எத்திக்கல் கன்சிடரேஷன் அண்ட் எத்திக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் வேல்யூஸ் இன் அட்ரஸிங் தி இஷ்யூஸ் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்றத இங்கே கேட்டிருக்காங்க. அதில் இந்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் மீன் பை என்விரான்மெண்டல் எத்திக்ஸ்?
why is it important to study, discuss any one environmental issue from the viewpoint of environmental ethics. டைரக்டாவே கேட்டிருக்காங்க. environmental ethicsனா என்ன? ecological நேச்சர் சென்ட்ரிக்கா நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, ஓவரால் வெல்பீயிங் ஆஃப் ஆல் தி லிவிங் பீயிங்ஸ் இன் தி எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எத்திக்கல் பிரின்சிபல்ஸை என்விரான்மெண்ட்ன்ற ஃபீல்டில் அப்ளை பண்ணோம்னா அது என்விரான்மெண்டல் எத்திக்ஸ், சிம்பிளாக சொல்லணும்னா. அப்போது அந்த எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் எரோட் ஆக போகும்போது தான் வி வில் ஹாவ் நியூமரஸ் இஷ்யூஸ் இன் தி நேம் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸு, கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங்கு, பொல்யூஷன், இது எல்லாமே. அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு ஏன் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் அங்கே ஃபாலோ பண்ண முடியாததுனால வாட் ஆர் ஆல் தி சேலஞ்சஸ் வி ஆர் ஃபேஸிங்ன்ற மாதிரி யூ கேன் ரைட் இட் இன் தி ஸ்ட்ரைட் வே. அதே செகண்ட் ஃபேஸில் பாருங்கள், சப்போஸ் ஒரு டைலமா கொடுக்குறாங்க. சப்போஸ் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் திங்கிங் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் எ டேம் இன் அ மவுண்டைன் வேலி பவுண்ட் பை ஃபாரஸ்ட் அண்ட் இன்ஹாபிட்டட் பை எத்னிக் கம்யூனிட்டிஸ். வாட் ரேஷனல் பாலிசி should it resort in dealing with the unforeseen contingency? 3 scenarios கொடுக்குறாங்க. டேம், கன்ஸ்ட்ரக்டிங் எ டேம் இஸ் ஃபார் டெவலப்மெண்ட், கரெக்டாக டெவலப்மெண்ட் ஓரியன்டாக நம்ம இருந்துதான் ஆகணும். ஆனால் அந்த டெவலப்மெண்ட் இஸ் அ நெசசிட்டின்ற போகும்போது டெவலப்மெண்ட் லீட்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் whom? ethnic communities, tribal communities whose livelihood is directly depends upon the forest for generations to generations. அதே சமயத்தில் it could result in deforestation activities. அப்போ டெவலப்மெண்ட்டும் வேணும், அதே சமயத்தில் யூ ஷுட் அட்ரஸ் தி இஷ்யூஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டிஸ்பிளேசிங் தி கம்யூனிட்டிஸ் ஹூ ஆர் லிவிங் தேர் ஃபார் ஏஜ் ஓல்டு இயர்ஸ். அப்போ இந்த மூணுமே எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வகையில் யூ ஷுட் ஃபைண்ட் அ ரேஷனல் பாலிசி. டைலமாஸ், இஷ்யூஸ், தட் டு கான்ஃப்ளிக்டிங் பிட்வீன் தி நெசசரி இஷ்யூஸ், அங்கே நீ எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க, the will to power exists but it can be tamed and guided by rationality and the principles of moral duty. Examines this statement in the context of international relations. Will to power exists because every nation wants to exhibit its power. ஆனா அந்த பவர்ன்றது in terms of development, in the names of development, in the names of aggression, in the names of suppression, in the names of எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், இப்படி எதை வேணாலும் மீன்ஸாக பயன்படுத்தி பவரை அட்டைன் பண்ணணுன்ட்டு எல்லா நேஷன்ஸும் முயற்சி பண்ணும். ஆனால் அதை ப்ராப்பர்லி டேம்டுனா என்னது, ரைட்டான வகையில் அதை கைட் பண்ணக்கூடியதுக்கு எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ் வேணும், ரேஷனாலிட்டி அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாரல் டியூட்டி வேணும். கிட்டத்தட்ட இந்த இஷ்யூ தான் இதனுடைய ப்ராடரான ஆஸ்பெக்ட்ஸில் இதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபீல்டில் எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. தி அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஸ் அ டிபெண்டபிள் சோர்ஸ் ஆஃப் இன்புட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரேஷனல், எல்லா இடத்துலையும் பாருங்க ரேஷனாலிட்டி, ரேஷனல் டெசிஷன் மேக்கிங் இஸ் அ டிபேட்டபிள் இஷ்யூ. கிரிட்டிக்கலி எக்ஸாமின் தி ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ சிம்பிளா சிவில் சர்வீசஸ் வேல்யூஸை மட்டும் சொல்லலை, சிவில் சர்வீசஸ் வேல்யூஸ் அது கவர்னன்ஸ் சென்ட்ரிக்காக என்ஹான்ஸ் ஆகணும்னா டெக்னாலஜி தேவை. Technology is a means to reduce the corruption. Technology is a means to reduce the increase the efficiency of the governance. அதே டெக்னாலஜி இன்னைக்கு அப்கிரேட் ஆகி ஏஐ ட்ரிவனாக வரப்போகும்போது ஏஐ ஆஸ் அ மீன்ஸ் ஆர் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் டேக்கிங் அ டெசிஷன் மேக்கிங் எஸ்பெஷலி இன் தி பப்ளிக் சர்வீஸ் இஸ் அ டிபேட்டபிள். ஹவு ஃபார் யூ கேன் டிபெண்ட் அப்பான் தி டேட்டாஸ் விச் இஸ் கிவன் பை ஏஐ பிகாஸ் ஏஐ has numerous issues within themselves. அப்படி இருக்க போகும்போது இது unavoidable. AI is unavoidable, technology is unavoidable, but to ensure ethical governance, how far you can take it as a pinch of salt or how far you can use it by considering the problems arising out of the usage of AI in technology. இந்த broader aspectsல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட இதே மாதிரியான கொஸ்டின் தான் இங்கே பாருங்க. Keeping the national security in mind, examine the ethical dilemmas. Ethical dilemmas டேரக்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2025 கொஸ்டின்ஸ்ல சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எத்திக்கல் டைலமாஸ் டேரக்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிலேட்டட் டு கான்ட்ரவர்சிஸ் ஓவர் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் இன் ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் பார்டர் ஏரியாஸ் இன் தி கண்ட்ரி. ஓகேவா? ஃபர்ஸ்டே கான்டெக்ஸ்ட் செட் பண்ணிட்டாங்க. நேஷனல் செக்யூரிட்டி அது ரொம்ப முக்கியம், அதை வச்சுட்டு பாரு. என்விரான்மெண்டல் சென்சிட்டிவிட்டி அல்லது ஈக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாஸில் டெவலப்மெண்ட் இஸ் அ நெசசிட்டி.
ஆனால் அந்த டெவலப்மெண்ட் ஓரியன்டாக நம்ம போகிறதா இருந்தால் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வேணும். அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வுட் ஆல்சோ பி இன் எண்ட் அப் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன்ஸ். இதை செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி வைஸ்லையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும், அதே சமயத்தில் டெவலப்மெண்ட் வைஸ்லையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே முக்கியம். இந்த முக்கியமான விஷயத்தில் எப்படி நீ ரேஷனல் டெசிஷன் மேக்கிங் எடுப்ப, அந்த டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு என்னென்ன டைலமாஸ் வரும், ஈவன் ட்ரைலமாஸே வரும், எத்திக்கல் ட்ரைலமாஸே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்களா? ஸோ ப்ராசஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் அண்ட் கன்சிடரேஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டு அண்டு திங்கிங் இட் ஃப்ரம் எவ்ரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஒரு கொஷின்ஸ்குள்ளார உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அனலைஸ் பண்ணி, லிஸ்ட் பண்ணி ப்ராப்பரான டெசிஷன்ஸ் எடுக்க முடியுதான்றதை செக் பண்ணுறாங்க, டைரக்டாக கொஷின்ஸாக இல்லாமல். ஸோ நவடேஸ் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் ஆர் கிவன் இன் தி சேம் கொஷின், multiple dilemmas would be there and multiple application of theories would be there. Within that, which is the right decision making என்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? பிளாக் அண்ட் ஒயிட்லாம் கிடையாது, எல்லாமே கிரே தான். ஓகேவா? ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி எவல்யூஷன் ஆஃப் திஸ் கொஷின்ஸ், எஸ்பெஷலி தி அப்ளைடு எத்திக்ஸ் அண்ட் அதர் அசோசியேட்டட் ஃபீல்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது இதெல்லாம் தான் 6 முக்கியமான தீம்ஸாக நம்ம எந்த கொஷின்ஸ் எடுத்தாலும் பிரிச்சிடலாம். அதில் எவல்யூஷன், எஸ்பெஷலி ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கக்கூடிய எவல்யூஷனரி நேச்சரை பொறுத்து எப்படி படிக்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதோட ஒரு கலெக்டிவாக நம்ம பார்க்க போகும்போது இந்த 2026ஓட மெயின்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னா, இது எல்லாமே வாட் யூபிஎஸ்சி கன்சிடர் தட், இதெல்லாம் பற்றி டைரக்டாக கேள்விகள் வந்துட்டு இருந்த காலம் போய் இது எல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த தெரிஞ்சதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரியான ஃபீல்டை கொடுத்துட்டு இதை இன்டெரக்டாக கேட்குற மாதிரியான கொஷின்ஸ் நேச்சர் டெவலப் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்செப்ட் ஆஃப் எத்திக்ஸ், மொராலிட்டி, வேல்யூஸ், கான்சென்ஸ், எத்திக்கல் டைலமாஸ், ஹியூமன் ஆக்ஷன்ஸ், ரைட் வர்சஸ் ராங்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் கோர் வேல்யூவை வச்சுட்டு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இன் அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரொபிட்டி இன் எத்திக்கல் கவர்னன்ஸ், சிட்டிசன் சென்ட்ரிக் அண்ட் ரெஸ்பான்சிவ் கவர்னன்ஸ், எத்திக்கல் லீடர்ஷிப் அண்ட் டெசிஷன் மேக்கிங் என்ற மாதிரி எத்திக்ஸ் இன் கவர்னன்ஸ் அண்ட் பப்ளிக் லைஃப்ல அப்ளை பண்ற மாதிரியான கொஸ்டினோட நேச்சர் இவால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் எம்பத்தி, கம்பேஷன், டாலரன்ஸ், ஆட்டிடியூட், பிஹேவியர், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லாம் வேல்யூஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வேல்யூஸை எங்கே நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க? இன் ஆக்ஷன்ஸ், எம்பத்தி இன் பப்ளிக் சர்வீஸ், handling conflicts, that too conflicts within the same important fields, stress, diversity, EI for ethical and effective administration. ஓகேவா? EI for ethical and effective administration. ஓகேவா? அதே மாதிரி தான் சிவில் சர்வீசஸ் வேல்யூஸ் ஒரு பக்கம். ஆனால் இந்த சிவில் சர்வீசஸ் வேல்யூஸை பயன்படுத்தக்கூடிய இடத்துல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வர்சஸ் பிரைவேட் இன்ட்ரெஸ்ட், மிஸ்யூஸ் ஆஃப் பவர், இது எல்லாமே கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன்ஸ் இன் ரியல் சிச்சுவேஷன்ஸ். அந்த மாதிரி எத்திக்கல் டைலமாஸ் இன் பப்ளிக் சர்வீஸ் பக்கம் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக வந்துருச்சு. அதே மாதிரி தான் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் திஸ் திங்ஸ்ன்றது எல்லாத்தையும் தாண்டி கோட்ஸு, ஃபிலாசபிஸு, தியரிஸ் இது எல்லாத்தையும் தாண்டி அப்ளையிங் தோஸ் டீச்சிங்ஸ் in the fields, applying teachings or codes to current issues, ethical reasoning using their ideas, why you have to follow the ideas of Kant, why you have to follow the principles of Gandhi அப்படின்றத நீங்க ரீசன் அவுட் பண்ணி அந்த ரீசன்ஸை கரண்ட் இஷ்யூஸ்க்கு எப்படி அப்ளை பண்றீங்க, கோட் பேஸ்டா எப்படி நீங்க அனலைஸ் பண்றீங்கன்ற மாதிரி கொஸ்டினோட நேச்சர் மாறிடுச்சு. அதே மாதிரி ஃபைனலி கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், சிவில் சர்வீசஸ் வேல்யூஸ், ஹியூமன் வேல்யூஸ், இது மூணுமே இன்கார்பரேட் பண்ணி இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸை பயன்படுத்தி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இதெல்லாம் செயல்படுத்துறீங்களான்ற மாதிரி அப்ளைட் எத்திக்ஸ், ஏஐ எத்திக்ஸ், டிஜிட்டல் கவர்னன்ஸ், டேட்டா பிரைவசி, கிளைமேட் எத்திக்ஸ், என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ், டெவலப்மெண்ட் வர்சஸ் என்விரான்மெண்ட் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி டைலமாஸ், குளோபல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்ற மாதிரி ஃபீல்ட்ஸ் ஹேஸ் பீன் எலாபரேட்டட். ஓகேவா? ஸோ அப்போது இந்த நேச்சர் இதில் ஒரு ஐடியாஸ் ஆஃப் விச் த ஃபீல்ட்ஸ் வில் பி கிவன், பட் தி கண்டென்ட் நீட் டு ப்ரிப்பேர் இஸ் தி சேம். அப்போது கண்டென்ட் பின்னாடி ஓடுறதை விட கண்டென்ட்டை சேனலைஸ் பண்ணி பார்ட்ஸாக பிரிச்சுட்டு இதை எந்த ஃபீல்டு கொடுத்தாலும் எல்லாத்தையுமே இன்கார்பரேட் பண்ணி அந்த கொஷின் சென்ட்ரிக்காக உங்களுக்கு எத்திக்கல் பிரின்சிபல்ஸையும், எத்திக்கல் வேல்யூஸையும், கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸையும், லீகல் பிரின்சிபல்ஸையும், தியரிஸையும், யுவர் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டையும், ப்ராசஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங்கையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கொஷின் அட்ரஸ் பண்ணுறீங்களான்றதை தான் இன்றைக்கி செக் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் யுவர் எத்திக்கல் நாலேஜ் இஸ் ஆஃப் very much important rather than just replicating what you have studied.
ஸோ திஸ் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் தி செஷன். அப்போ இதை பயன்படுத்தி இதை வச்சுட்டு இந்த பேசிஸில் யூ ஜஸ்ட் கோ த்ரூ தி கொஸ்டின்ஸ் ஆஃப் தி ரீசன்ட் டைம்ஸ். யூ கேன் ஃபைண்ட் இட். You can clearly find it that any of the questions has been categorized under these 6 themes. அப்போ தீம் சென்ட்ரிக்காக நீங்கள் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ரெலவெண்ட்டான தியரிஸ் வச்சுக்கோங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டெம்பரரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க, வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாராலையுமே ஏற்றுக்கப்படக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. இதை தேவையான இடத்துல பயன்படுத்திக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இன் திஸ் வே யூ கேன் அப்ரோச் தி அப்கமிங் 2026 மெயின்ஸ். ஓகேவா? ஸோ இதோட இந்த செஷன் முடிவுக்கு வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.